அஸ்ஸலாமு அலைக்கும். குட் மார்னிங் பிள்ளைகள். இன்றைக்கு நம்மளோட முதலாவது ஹீட்டர் ரிவிஷன் கிளாஸுக்கு ஜாயின் பண்ண விருப்பமானார்கள் என்ன செய்யணும், கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அதேமாதிரி டெலிகிராம் சேனல் இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும், ஜாயின் பண்ணி கொள்ளலாம். சரியா? நான் முதலாவது ஆரம்பிப்போம். வெப்பநிலை. முழுதறி பிள்ளைகள் வெப்பம்ன்றதும் வெப்பநிலை என்றதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்தாலும் வேறு வேறு மீனிங்கை கொடுக்கக்கூடிய சொற்கள். வெப்பம்ன்றது என்னென்று பிள்ளைகள், வெப்பம்ன்றது வெப்ப சக்தியை தான் நாம் என்ன சொல்லுவோம், வெப்பம்னு சொல்லுவோம். அல்லது நாங்கள் வெப்ப கணியம் என்று சொல்லுவோம். வெப்ப கணியம் அல்லது வெப்ப சக்தியை தான் நாம் வெப்பம் என்று குறிப்பிடுறோம். அதே மாதிரி வெப்பநிலை என்றது இப்போ நாம் எப்படி சொல்லுவோம் பண்ணால், ஒரு சூடான பொருளை நாம் பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பொருள் வெப்பநிலை கூடின பொருள் என்றும். குளிரான பொருளை நாங்கள் பார்த்து என்ன சொல்லுவோம், அது வெப்பநிலை குறைஞ்ச பொருள்னு சொல்லுவோம். அப்போ வெப்பம்ன்றது சக்தின்ற ஒரு வடிவம். வெப்பம்ன்றது சக்தி. அங்கே வெப்பநிலை என்றது ஒரு பொருள் கொண்டுள்ள சூட்டிட அளவு, சூடு எவ்வளோ சூடாக இருக்குது என்றதான் நம்ம வெப்பநிலையால் வெளிப்படுத்துவோம். அப்போ வெப்பமன்ற இடத்துல வாங்க, அதில் அழகு என்னென்ன வரும் என்றால் எங்களுக்கு தெரியும், சக்தின்ற ஒரு வடிவம் என்றபடியால் அழகு ஜூல் கேபிட்டல் ஜே வரும். சரியா? வெப்பநிலை என்றது நமக்கு தெரியும், ஒரு அடிப்படை கணியம், பௌதிக கணியம். அதோட அழகு என்றது சர்வதேச அழகு கேபிட்டல் கே, கேள்வின்னு குறிப்போம். அல்லது நாம் என்ன செய்யலாம் என்றால், சில சந்தர்ப்பங்களில் பாகை செல்சியஸ், அதே மாதிரி வெவ்வேறு அளவு திட்டங்கள் இருக்குது, ஃபாரன்ஹைட் அப்படி இப்படி இருக்குது. அப்போ பெரும்பாலும் நம்ம என்ன செய்வோம், பாகை சி அல்லதை பயன்படுத்துவோம். பாகை சி அல்லது கேள்வினை பயன்படுத்துவோம். வெப்பமானது ஜூல் தான். சரியா? அப்போ இதெல்லாம் நீங்கள் கட்டாயம் விஞ்ஞானிகளில் அவங்களோட ஞாபகார்த்தமாக சில குறியீடுகள், இந்த பெயர்கள் வழங்கப்படும். அப்படி வார நேரம் அந்த அழகுண்ட முதலாவது எழுத்து, அந்த எழுத்துன்றது கேபிட்டலில் வரணும் கட்டாயம். அப்போ இந்த இடத்துல கேபிட்டல் கே, இங்கே கேபிட்டல் ஜே, கேபிட்டல் கே. சரி, அப்போ இது ரெண்டும் உங்களுக்கு விளங்கும். வெப்பம், வெப்பநிலை. அடுத்து என்னென்றால், இப்போ ரெண்டு பொருட்கள் இருக்குது. இல்லாட்டி பாருங்கள், இப்படி ஒரு பொருள் ஒன்று இருக்குது. ஒரு பொருள் அல்லது ஏதோ ஒரு திரவம் வைங்க. இப்போ இந்த பொருள்கிட்ட இருக்கிற வெப்ப சக்தியை நான் அளக்கலாமா, அதே மாதிரி வெப்பநிலை அளக்கலாமா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு பொருள் கொண்டு இருக்கிற வெப்ப சக்தியை நாம் அளக்க இயலாது. ஆனால் வெப்பநிலை அளக்கலாம். எப்படி அளக்கிற வெப்பநிலை எங்களுக்கு தெரியும். வெப்பமானிகளை பயன்படுத்தி என்ன செய்யும், அந்த பொருளை வெப்பநிலை அளந்து கொள்வோம். பின்னுக்கு நம்ம அதை தான் படிக்க போகிறோம். அடுத்த கிளாஸில் நான் என்ன செய்கிறேன், இல்லை இதில் தொடர்ச்சியாக அடுத்தது வரப்போகிறதுலாம் வெப்பமானிக்கிற வேதியியல் தான். இப்போ ஒரு பொருளோட வெப்பநிலையை நாம் நேரடியாக என்ன செய்யலாம், ஒரு வெப்பமானியை வச்சுக்கொண்டு அளந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு பொருள்கிட்ட இருக்கிற வெப்ப சக்தியை நாம் என்ன செய்ய இயலாதனால் அளக்க இயலாது. சரிதானே? தேவையான பாயிண்ட்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது ரிவிஷன் தானே பிள்ளைகள். அப்போ நான் என்ன செய்கிறேன், கொஞ்சம் குயிக்காக கழிச்சு கொண்டு போகிறேன். நான் கழிச்சு கொண்டு போகிற நேரம் உங்களோட ரிவிஷன், உங்களோட தியரி கோப்பி என்ன செய்யுங்க வச்சுக்கொண்டு அதில் இருக்கிற விஷயங்கள் என்ன செய்யும் பார்த்துக்கொண்டு போங்க. முக்கியமான விஷயங்கள் என்ன செய்ய கழிச்சு கொண்டு போகிறேன். அப்போ உங்களுக்கு விளங்கிட்டு வெப்பத்தை அளக்க இயலாத ஒரு பொருள்கிட்ட இருக்கிற வெப்பநிலை என்ன செய்யலாம், அளக்கலாம். சரிதானே? அடுத்தது, இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கள் என்றால், ஒரு பொருளை நீங்கள் ஒரு சூடான ஒரு பொருளை என்ன செய்கிறீங்க, கையால் பிடிக்கிறீங்க. பிடிக்கிற நேரம் உங்களோட கையில் நீங்கள் சூட்டை உணர்ந்து கொள்வீங்க. அதே மாதிரி ஒரு கூலான ஒரு பொருளை நீங்கள் தொடுற நேரம் உங்களோட கையில் ஒரு குளிர்ச்சி ஒன்று இருக்கும். அப்போ உண்மையில் இது என்ன என்றால், உங்களோட கை என்றது ஒரு பொருள், நீங்கள் கையில் பிடிக்கிறதுன்றது இன்னும் ஒரு பொருள். அப்போ ரெண்டு பொருட்களை நாங்கள் ஒன்றொன்று கையில் வைக்கிற நேரம், இப்போ நீங்கள் சூடான பொருளை பிடிக்கிற நினைவைங்களேன், அப்போ என்ன நடக்குது என்றால், அந்த சூடான பொருள்லேருந்து உங்களோட கைகளுக்கு வெப்பம் வருது. அதனால தான் நீங்கள் சூடாக உணர்றீங்க. அதே மாதிரி ஒரு பொருளை நீங்கள் குளிராக உணர்கிற நேரம் என்ன நடக்குதுன்னா, உங்களோட கையில் இருக்கிற வெப்பம் அந்த பொருளுக்கு போகுது. அப்போ உங்களுக்கு விளங்கணும், ரெண்டு பொருட்களை நாங்கள் ஒன்றொன்று தொடுகையில் வைக்கிற நேரம் அந்த ரெண்டு பொருட்களுக்கு இடையில் வெப்பம் என்ன செய்து பாயுது. சரியா? அந்த ரெண்டு பொருட்களுக்கு இடையில் வெப்பம் பாயுது. இப்போ உங்கள்கிட்ட என்ன கேள்வி என்றால், இப்போ நாங்கள் பார்த்த பதங்கள் வெப்பம், வெப்பநிலை, இதை வச்சுக்கணும் என்ன செய்கிறோம், இப்போ நாங்கள் யோசிக்க போகிறோம். இப்போ ரெண்டு பொருட்கள், சரியா, ரெண்டு பொருட்கள் இப்படி தொடுகையில் வச்சிருக்கிறேன். சரியா? அப்போ இதில் ஒரு பொருளோட வெப்பநிலை ஒரு 20 பாகை சி.
இன்னும் ஒரு பொருளோட வெப்பநிலை 140 பாகை சி. ரெண்டு வெவ்வேறு வெப்பநிலைகள். அடுத்தது இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, இப்போ இவர்கிட்ட இருக்கிற வெப்பத்தை என்னால் அளக்க இயலாது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ இவர்கிட்ட ஒரு 1000 ஜூல், உதாரணத்துக்கு பிள்ளைகள் 1000 ஜூல் வெப்பம் இருக்குது. இவர்கிட்ட ஒரு 200 ஜூல் வெப்பம் இருக்குது. இப்போ என்ன கேள்வி என்றால், அப்படியான ரெண்டு பொருட்களை நான் என்ன செய்யணும், தொடுகையில் வைக்கிறேன். இப்போ என்ன கேள்வி என்றால், எந்த பொருளிலிருந்து வெப்பம் எந்த இடத்துக்கு போகும்? யோசிச்சு பாருங்க பாப்பா. இப்போ நீங்கள் படித்த விஷயந்தான். இதில் இருந்து இப்போ இவர்கிட்ட சக்தி கூட, ஆனால் வெப்பநிலை குறைய. இவர்கிட்ட என்னது, வெப்பநிலை கூட, ஆனால் இவர்கிட்ட இருக்கிற வெப்ப சக்தின்றது குறைய. இப்போ எங்கே இருந்து வெப்பம் எங்கே போகும் என்றால், உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பௌதிக பாய்ச்சலும், இப்போ உதாரணமாக திரவ பாய்ச்சலாக இருக்கலாம், வெப்ப பாய்ச்சலாக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட ஒரு காரில் தங்கியிருக்கும். அப்போ கேள்வி என்னென்னால், அந்த காரணி என்ன, அந்த பொருள்கிட்ட இருக்கிற வெப்பமா அல்லது வெப்பநிலையா என்றால், இதை நீங்கள் படித்த விஷயம்தான். பொருளோட வெப்பநிலை எப்போவுமே பொருளோட வெப்பநிலை கூடின பொருளில் இருந்து தான் வெப்பநிலை குறைஞ்ச பொருளுக்கு என்ன செய்யும், வெப்பம் பாயும். இந்த இடத்துல இதில் இருந்தால் இதுக்கு வெப்பம் பாயும் இல்லைங்களா? அந்த பொருள்கிட்ட எவ்வளோ வெப்பம் இருக்குது என்றது பிரச்சனை இல்லை. வெப்பநிலை கூடின பொருள் இருந்து தான் வெப்பநிலை குறைஞ்ச பொருளுக்கு வெப்ப பாய்ச்சல் நடைபெறும். ஒரு முக்கியமான முடிவு. உதாரணம் நான் இதை எப்படி விளங்கப்படுத்துகிறேன்னு பாருங்கள். சரியா பிள்ளை? இது ரெண்டு பாத்திரங்கள் என்ன செய்து ஒரு குழாயினால் உடைக்கப்படுது. இப்போ இதில் இப்படி என்ன செய்து திரவம் நிற்கிது, ஒரு குறிப்பிட்ட திரவம். அப்படியே ஒரு திரவம் நிற்கிது. நான் என்ன செய்ய, இந்த இடத்த ஒரு திருகொண்டை போட்டு அப்படி லொக் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ இதில் ஒரு 10 லிட்டர் ஒரு நீர் நிற்குதுன்னு வெப்பமே. இப்போ இது உள்ளுக்கு ஒரு 2 லிட்டர் நீர், இது ஒரு 10 லிட்டர். சரியா? நான் திருக போட்டு லொக் பண்ணியிருக்கிறேன். இது இந்த உயரத்தில் இருக்குது, இது இந்த உயரத்தில் இப்படி இருக்குது. இப்போ நான் இந்த திருக நான் திறக்கிற நேரம் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், திரவம் எங்கேருந்து எங்கே பாயும்? திரவம் இதுக்குள்ளே இருக்கிற திரவம் தான் இங்கே போகும். அது தெரியும் தானே உங்களுக்கும்? இப்போ யாரும் சொல்லலை இங்கே திரவம் கூட இருக்குது, இங்கே திரவம் குறைய, அதால் இங்கேருந்து இங்கே வர மாட்டி. அப்போ எந்த ஒரு பௌதிக பாய்ச்சலையும் தீர்மானிக்கிறது குறித்து ஒரு காரணி தான், ஒரு காரணி தீர்மானிக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன பிள்ளைகள், அந்த திரவத்தின் அமுக்கம் அல்லது உயரம்னு சொல்லலாம். இந்த இடத்துல அமுக்கம் கூட, இந்த இடத்துல அமுக்கம் குறைய. அப்போ என்ன செய்யும், இங்கேருந்து இங்கே வரும் திரவம். அதே மாதிரி தான் பிள்ளைகள் இங்கே. இப்போ இங்கே எவ்வளோ திரவம் இருக்கிறதுன்றது பிரச்சனை இல்லை இல்லைங்களா? திரவம் கூட இருந்தாலும் எந்த இடத்துல அமுக்கம் கூடவோ அங்கே இருந்தால் என்ன செய்யும், அமுக்கம் குறைஞ்சிருது, திரவம் பாயும். அதே போல் தான் இங்கேயும். சரியா? வெப்பநிலை கூடின இடத்துல இருந்து வெப்பநிலை குறைஞ்ச இடத்துக்கு வெப்பம் பாயும். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நான் திரவம் பாயுது. திரவம் பாயிற நேரம் உங்களுக்கு தெரியும், இதில் இருக்கிற திரவ மட்டம் குறையும், இதில் இருக்கிறது படிப்படியாக கூடும். கூடி என்ன செய்யும் என்றால், ரெண்டும் ஒரே மட்டம் வந்ததுக்கு பிறகு சமநிலை அடையும். சரியா? ரெண்டும் ஒரே மட்டம் வந்ததுக்கு பிறகு என்ன செய்யும், சமநிலை அடையும். அதே மட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகு என்ன செய்யும், சமநிலை அடையும். உதாரணத்துக்கு பிடிக்கிறேன் நான். சரியா? அதே மாதிரி பிள்ளைகள், அதே மாதிரி இப்போ நீங்கள் Q = mc θ ஒரு சமன்பாடு படிச்சிருப்பீங்க. நம்ம அது சம்மந்தமான கேள்விகள் பின்னுக்கு தான் வருது. அவங்க பாருங்கள், Q = mc θ என்ன சொல்லுதுன்றால், நான் ஒரு பொருளுக்கு Q1 வெப்பத்தை நான் வழங்குகிற நேரம் அந்த பொருளோட வெப்பநிலை என்ன செய்யுது, θவால் கூடும். வெப்பநிலை உயர்ச்சி θ. அதே மாதிரி ஒரு பொருளது நான் Q1 வெப்பத்தை வெளியில் எடுத்தேன்னால் அந்த பொருளோட வெப்பநிலை என்ன செய்யும், குறையும். அதான் ஒரு பொருளுக்கு வெப்பத்தை கொடுத்தா அந்த பொருளோட வெப்பநிலை கூடும்.
அதேமாதிரி அந்த பொருள்லேருந்து நான் வெப்பத்தை எடுத்தேன்னா அந்த பொருளோட வெப்பநிலை குறையும். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த பொருளில் இருந்து இந்த பொருளுக்கு என்ன செய்யுது, வெப்பம் பாயுது. வெப்பநிலை கூடின இடத்துலேருந்து குறைஞ்ச இடத்துக்கு வெப்பம் பாயுது. எது வரைக்கும் பாயும் என்றால் இங்கே ஒரே கிடைமட்டம் வர வரைக்கும் என்ற மாதிரி இங்கே எது வரைக்கும் பாயும் என்றால் இந்த ரெண்டு பொருட்களில் வெப்பநிலை ஒரு வெப்பநிலை ஆகிற வரைக்கும், ஒரே வெப்பநிலை ஆகிற வரைக்கும் என்ன செய்யும், வெப்பநிலை பாயும். சரியா? விளங்குங்க உங்களுக்கு? சிம்பிள், சின்ன விஷயம் தான். இப்போ நாம் என்ன செய்ய இப்படி தொடர்ச்சியாக கழிச்சுக்கொண்டு போக போகிறோம். அப்போ ரெண்டு பேரோட வெப்பநிலை ஒரே வெப்பநிலை ஆகிற வரைக்கும் என்ன செய்யும், வெப்பநிலை பாயும். இப்போ அடுத்த கேள்வி என்னென்றால் உங்கள்கிட்ட ரெண்டு பொருட்கள் தொடுகையில் இருக்குது. இப்போ ரெண்டு பேரோட வெப்பநிலையும் தீட்டா ரெண்டும் தொடுகையில் இருக்குது. இப்போ கேள்வி, இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான வெப்ப பாய்ச்சலை பற்றி என்ன சொல்ல போகிறீங்க? என்ன சொல்லலாம்? ரெண்டு பேரும் ஒரே வெப்பநிலை, ஆகவே என்ன செய்யாது, வெப்பம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாயாது என்று சொல்லுவீங்க. ஆனால் உண்மையில் தேறிய வெப்ப பாய்ச்சல் தான் பூஜ்ஜியம். அப்படின்ற என்ன அர்த்தம் என்றால், இந்த பொருளிலிருந்து இங்கேயும் வெப்பம் போகும், எவ்வளோ வெப்பம் போகுதோ அதே அளவு இங்கேருந்து இங்கேயும் போகும். விளங்குதா? அப்போ ரெண்டு பொருட்கள் ஒரே வெப்பநிலை இருக்கிற நேரம், அதாவது நாம் எப்படி சொல்லுவோம் என்றால் இது சமநிலை தானே, இப்போ நீர் இயங்கி கொண்டு வந்து இந்த இடத்துல சமநிலை அடையுது. அதே மாதிரி ரெண்டு பொருட்களை நாம் தொடுகையில் வைக்கிற நேரம் ரெண்டு பொருட்களோட வெப்பநிலை மீனிசையும் ஒரு பொதுவான வெப்பநிலைக்கு வந்து சமநிலை அடையும். அதை சொல்லும் வெப்ப சமநிலை என்று. இப்போ ரெண்டு பொருட்களை நம்ம ஒரே வெப்பநிலை பொருட்களை தொடுகையில் வச்சுருக்கோம். இப்போ இந்த ரெண்டு பொருட்களும் வெப்ப சமநிலையில் இருக்கிற நேரம் ஒன்றுலேருந்து ஒன்றுக்கு வெப்பம் பாய மாட்டுக்காடால் பாயும். இதிலேருந்து இதுக்கு வர வெப்பம் இதுலேருந்து அதுக்கு போகிற வெப்பம் சமனாக இருக்கும். அப்போ ரெண்டு பொருட்கள் வெப்பச்சமநிலையில் இருக்கிற நேரம் அந்த ரெண்டு பொருட்களுக்கு இடையிலான வெப்ப பாய்ச்சல் பூஜ்ஜியம்னு சொல்லக்கூடாது, தேறிய வெப்ப பாய்ச்சல் பூஜ்ஜியம். அப்படின்னா என்ன, இங்கேருந்து இங்கேயும் போகும், இங்கேருந்து இங்கேயும் போகும். உதாரணம் இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நான் சொன்னேன் இதில் வெப்பநிலை கூட இதில் குறைய தானே, அப்போ இங்கேருந்து இங்கே வரும்னு சொன்னேன். உண்மையில் என்ன நடக்கும் என்றால் இங்கேருந்து வாரத்தை விட அப்படின்னாப்பில் இங்கேருந்து கொஞ்சம் போகும், இதுலேருந்து இது கொஞ்சம் போகும், போகிறத விட வாரது கூடவா இருக்கும். அப்போ தேறிய வெப்ப பாய்ச்சல் தான் வெப்பநிலை கூடின இடத்துலேருந்து குறைஞ்ச இடத்துக்கு. இல்லைண்டா? அப்போ ரெண்டு பொருட்களை நாம் என்ன செய்கிறோம், தொடுகையில் வைக்கிற நேரம் வெப்பநிலை கூடின பொருளிலிருந்து வெப்பநிலை குறைஞ்ச பொருளுக்கு வெப்பம் பாயும். எது வரைக்கும் பாயும் என்றால் ரெண்டு பேரும் வெப்பச்சமநிலை அடைய வரைக்கும் பாயும். வெப்பச்சமநிலை அடைஞ்சதுக்கு பிறகு ரெண்டு பேருக்கு இடையிலான தேறிய வெப்ப பாய்ச்சல் என்றது பூஜ்ஜியமாக இருக்கும். சரியா? இவ்வளோ முக்கியமான முடிவுகள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம், வெப்ப இயக்கவியலின் பூஜ்ஜிய விதி, அதை பார்க்க போகிறோம். சரியா பிள்ளை? இப்போ பாருங்கள், வெப்ப இயக்கவியலின் பூஜ்ஜிய விதி. சரியா? வெப்ப இயக்கவியலின் பூஜ்ஜிய விதி அது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை, சின்ன ஒரு விஷயம். இங்கே பாருங்கள், இப்போ ரெண்டு பொருட்கள், இது ஏ இது பி, இது ஏ இது பி, இன்னும் ஒரு பொருள் சி. சரியா? இப்போ உண்மையில் நான் இங்கே பாருங்கள், இது ரெண்டையும் இது மூணையும் நான் என்ன செய்யணும், ஒட்டி வச்சிருக்கணும். இப்போ வெப்ப சமநிலை வரணும் என்றால் ஒரு பொருள்லேருந்து இன்னும் ஒரு பொருளுக்கு என்ன செய்யணும், வெப்பம் போகணும். வெப்பம் எப்படி போகும், கடத்தல் மூலம் போகும். கடத்தல் இருக்கணும்னால் அதுக்கு இடையில் ஒரு தொடுகை வேண்டியிருக்கும். நம்ம பின்னுக்கு நான் போக இந்த வெப்ப கடத்தல் முறைகள் எல்லாத்தையும் படிப்போம். சரியா? அப்போ உண்மையில் இப்போ இந்த ரெண்டு பொருளையும் என்ன செய்யுதுன்றால் வெப்ப சமநிலையில் இருக்குதாம். சரியா? வெப்ப சமநிலையில் இருக்குதாம். நான் என்ன செய்கிறேன், இப்படி குறித்து காட்டுறேன். சரியா? இந்த ரெண்டு பொருட்களும் ஏபி என்ற பொருள், சரியா, ஏபி என்ற பொருள் வெப்ப சமநிலையில் இருக்குதாம். சரியா பிள்ளை? ஏபி என்ற பொருள் வெப்ப சமநிலையில் இருக்குதாம் என்றால் உங்களுக்கு தெரியும் இவர் ரெண்டு பேரோட வெப்பநிலையும் சமனாக இருக்கும். இது டீட்டாவனா இது டீட்டா. சரியா? அதே மாதிரி ஏயும் சியும் வெப்ப சமநிலையில் இருக்குதாம். ஏன்னா உண்மையிலே இவங்க ரெண்டு பேரும் நான் தொடுகையில் வச்சுருக்கணும். அதே மாதிரி இப்போ இவர் ரெண்டு பேரும் தொடுகையில் வைக்கிற நேரம் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் வெப்ப சமநிலை வருதுன்றால் இது ரெண்டுக்கும் இடையிலான வெப்பநிலை இதே வெப்பநிலை இதுக்கு வரும். இப்போ வெப்ப இயக்கவியல் பூஜ்ஜிய விதி என்ன சொல்லுது என்றால், நான் ஒரு பொருளை, சரியா, ஒரு பொருளை இப்போ உதாரணத்துக்கு ஏ எடுங்களேன். ஏன்ற ஒரு பொருள் பி சி என்ற ரெண்டு பொருட்களோட
தனித்தனியாக வெப்ப சமநிலையில் இருக்கிற நேரம். அதாவது ஃபஸ்ட்டுக்கு நான் என்ன செஞ்சேன், ஏயும் பியையும் வச்சு வெப்ப சமநிலையில் வச்சேன். சரியா பிள்ளை? இப்போ ஏயும் பியையும் வைக்கிற நேரம் அந்த ரெண்டு பொருட்கள் வெப்ப சமநிலையில் இருக்குதாம். அடுத்தது ஏ என்ற பொருளையும் சி என்ற பொருளையும் தொடுகையில் வைக்கிற நேரம் இவங்க ரெண்டு பேரும் வெப்ப சமநிலையில் இருக்குது என்றால் கட்டாயமாக இந்த சியும் பியும் வெப்ப சமநிலையில் இருக்கும். லைட்டாக கதைக்கிறேன் என்னடி, இது சின்ன விஷயம் தானே. ஒரு பொருளில் நான் வேறு ரெண்டு பொருட்கள், இப்போ உதாரணம் இப்படி சொன்னேன், இப்போ ஒரு பொருள் ஏயை ரெண்டு பொருட்கள் பிசியோடு நான் தனித்தனியாக வெப்ப சமநிலையில் இருக்கிற நேரம் அந்த ரெண்டு பொருட்களும் அதாவது பியும் சியும் தமக்குள்ள வெப்ப சமநிலையில் இருக்கும். இதான் இதர என்னது வெப்ப இயக்கவியலில் பூச்சிய விதி. சரியா? இதர பிரயோகம் நாங்கள் வெப்பமானிகள் படிக்கிற நேரம் என்ன செய்வோம், இதை படித்து கொள்வோம். சரியா? வெப்பமானிகள் படிக்கிற நேரம் இதை படித்து கொள்வோம். அப்போ இதான் ஒரு பொருள் வேறு பொருள் ஒரு ரெண்டு பொருட்களோட தனித்தனியாக வெப்ப சமநிலையில் இருக்கிற நேரம் இவங்க ரெண்டு பேரும் வெப்ப சமநிலையில் இருக்கும். இப்போ இதை நான் என்ன செய்யலாம், இப்படி குறித்து காட்டலாம். இதான் வெப்ப இயக்கவியலில் பூச்சிய விதி. இதில் ஒரு பெரிய ஒரு பயன்பாடு இல்லை. ஆனால் நம்ம பின்னுக்கு நான் கேள்வி செய்கிற நேரம் சில இடங்களில் நமக்கு டவுட் வரும். இப்போ இங்கே என்ன நடக்க போகுது, இப்போ நிலை மாற்றங்கள் படிக்கிற நேரம் நம்ம கலோரிமானி சம்பந்தமான கேள்வியில் செய்கிற நேரம் இந்த இடம் நமக்கு முக்கியமாக தேவைப்படும். இல்லைங்களா? அப்போ ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள். ஒரு பொருள் ஏன்ற ஒரு பொருள் பிசி என்ற பொருட்களோட தனித்தனியாக வெப்ப சமநிலையில் இருக்கிற நேரம் இவங்க ரெண்டு பேரும் தமக்குள்ள வெப்ப சமநிலையில் இருக்கும். அதான் இந்த கொள்கை வெப்ப இயக்கவியல் பூச்சிய விதி. சரியா? சரியாவளில் வெப்ப இயக்கவியல் பூச்சிய விதி படிச்சுட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெப்பமானிகளை ஆரம்பிக்க போகிறோம். சரியா? வெப்பமானிகள் ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும் வெப்பமானிகள்ன்றது நமக்கு நிறைய வகை வெப்பமானிகள் நம்ம பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். இப்போ வெப்பமானி என்றது ஒரு வெப்பநிலையை அளக்கக்கூடிய ஒரு உபகரணம். சிம்பிளாக வெப்பநிலையை அளக்கக்கூடிய ஒரு உபகரணம். இப்போ இதில் நீங்கள் முக்கியமான ஒரு சொல்லு படிச்சிருப்பீங்க, வெப்பமான இயல்பு. வெப்பமான இயல்பு அல்லது வெப்பநிலைக்குரிய இயல்பு. அப்போ வெப்பமான இயல்புனா என்னென்றால் எங்களுக்கு தெரியும் வெப்பநிலையை நாம் அளக்கிறதுக்கு அதில் நாம் பயன்படுத்துகிற ஏதோ ஒரு விஷயம் வெப்பநிலையோடு மாறக்கூடிய ஒரு கணியமாக இருக்கணும். இப்போ உதாரணமாக நாம் ஒரு இரச வெப்பமானி எடுப்போமே. இப்போ சிம்பிளாக நம்ம ஒரு உதாரணத்தை வச்சு விளங்கப்படுத்துவோம். அப்போ இரச வெப்பமானி எடுத்தீங்களென்றால் இந்த இரச வெப்பமானியை நாம் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை போகிற நேரம் அதில் என்ன செய்யும்னா இந்த இரச மட்டம் என்ன செய்யும், உயரும். வெப்பநிலை கூற நேரம் இரச மட்டம் உயரும், வெப்பநிலை குறைய நேரம் இரச மட்டம் குறையும். அப்போ அந்த இடத்துல இரச வெப்பமானியில் வெப்பநிலையோடு மாறக்கூடிய கணியமான இந்த இரச நிலண்ட உயரம். அந்த இரச நிலண்ட உயரத்தை வச்சு கொண்டு தான் நாம் என்ன செய்யும், அந்த இடத்துல நம்ம ரீடிங்கை எடுப்போம். அப்போ வெப்பநிலை மாறுதுன்னு நான் கண்டுபிடிச்சி அதுக்குரிய ரீடிங்கை வச்சு நாம் என்ன செய்யும், வெப்பநிலை அளந்து கொள்வோம். இப்போ அதே மாதிரி வெப்ப இணையண்டி வார நேரம் அதில் ஒரு நம்ம மில்லி வோல்ட் மானி ஒன்று நினைச்சிருப்போம். அதில் ஒரு திரும்பல் ஒன்று வரும். அங்கே வெப்பநிலையோடு மாறக்கூடிய கணியமானது மின்னியக்க விசை. சரியா பிள்ளை? அதே மாதிரி வெப்ப தடை செய்கள் என்று வார நேரம் அதில் மின் தடை. அப்போ இப்போ கட்டாயம் உங்களுக்கு விளங்கோடும். இது நாம் பாடமாக்கி வச்சுக்கொள்றதில்ல. ஒரு வெப்பமானியோடு உருவாக்கணும் என்றால் அந்த வெப்பமானி என்றது நாம் என்ன செய்ய போகிறோம், வெவ்வேறு வெப்பநிலை அளக்க போகிறோம். அப்போ வெவ்வேறு வெப்பநிலைக்கு மாறக்கூடிய ஒரு இயல்பை அந்த வெப்பமானி கட்டாயம் கொண்டிருக்கணும். இப்போ இருந்தால் தானே ஒரு மாற்றம் இருந்தால் தான் எங்களுக்கு விளங்கும் வெப்பநிலை மாறுது என்று. அப்போ கட்டாயம் ஒரு வெப்பநிலைக்கு வெப்பநிலையோடு மாறக்கூடிய ஒரு இயல்பு கொண்டு இருக்கணும். அந்த இயல்பை தான் நாம் சொல்லுவோம் வெப்பமான இயல்பு. சரியா? வெப்பமான இயல்பு அல்லது வெப்பநிலைக்குரிய இயல்பு. வெப்பநிலைக்குரிய இயல்பு. சரியா பிள்ளை? வெப்பமான இயல்பு அல்லது வெப்பநிலைக்குரிய இயல்பு. அப்போ கண்ணாடியுள் கண்ணாடியுள் திரவ வெப்பமான வார நேரம் அங்கே நம்ம இரசத்திர இரசத்திர கனவளவு அல்லது இந்த திரவத்திர கனவளவு என்ன செய்வோம், வெப்பமான இயல்பாக பயன்படுத்துவோம். அதே மாதிரி வெப்ப இணையண்டி வார நேரம் அங்கே நாம் அதில் தூண்டப்பட்ட மின்னியக்க விசை நாம் என்ன செய்வோம், வெப்பமான இயல்பாக சொல்லுவோம். கட்டாயம் உங்களுக்கு நாம் என்னென்ன வெப்பமானிகள் படிக்கிறோமோ அந்த வெப்பமானிகளுக்குரிய அந்த என்ன வெப்பமான இயல்பு அங்கே பயன்படுத்தப்படுதுன்றது கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். கேள்விகளை கேட்கப்படலாம். சரியா? இப்போ நாம் என்ன ஆரம்பிச்சிருக்கிறோம், வெப்பமான இயல்பு. அப்போ உங்களுக்கு தெரியும் வெப்பநிலையோடு மாறக்கூடியதாக இருக்கணும். இப்போ
வெப்பமான இயல்பு எப்படி இருக்கணுமெண்டி அதுக்கு 2-3 நிபந்தனைகள் இருக்குது. அதுக்கு ஒரு என்னது வெப்பமான இயல்புக்குரிய இயல்புகள்னு கொஞ்சம் இருக்குது. அப்போ நம்ம ஒரு பதார்த்தத்தை ஒரு வெப்பமானி நாம் உருவாக்க போகிறோம். அந்த வெப்பமானிக்கு நாம் ஒரு வெப்பமான ஒரு இயல்பை நம்ம தெரிவு செய்ய போகிறோம் என்றால் அந்த வெப்பமான இயல்பு எப்படி இருக்கணும் இல்லைங்களா? அந்த வெப்பநிலையோட அந்த மாறல் எப்படி இருக்கணும் என்றதை நாம் என்ன செய்யணும்? அதுக்காண்டி சில கண்டிஷனில் இருக்குது. அது எப்படி இருக்கணும்ன்றது கவனமாக விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். கேள்விகள் வந்திருக்குது. உங்களுக்கு பாஸ் பேப்பரில் கேள்விகள் வரக்கூடிய பகுதி. சரியா? கேள்விகள் கேட்கப்படலாம். அப்போ முதலாவது சரியா வெப்பமான இயல்பு கொண்டு இருக்க வேண்டிய முதலாவது என்னது இயல்புன்றது தனிப்பெருமான சார்பு. விளங்கிட்டா? இதை நான் எழுதுகிறேன் பாருங்கள். தனிப்பெருமான சார்பு. அடுத்தது 2வது சரியா வெப்பமான இயல்புட சிறப்பம்சங்கள் என்ற ஹெடிங்கை போட்டு எழுதி கொள்ளுங்கள். வெப்பநிலையுடன் தொடர்ச்சியான மாறல் அல்லது தொடர்ச்சி சார்பு. சரியா? அடுத்து தொடர்ச்சி சார்பு. அடுத்தது 3வது சரியா 3வது இயலக்கூடிய அளவு சரியா ஏகபரிமாண சார்பு. விளங்குமே நினைக்கிறேன். சரியா? முதலாவது தனிப்பெருமான சார்பு, 2வது தொடர்ச்சி சார்பு, 3வது இயலக்கூடிய அளவு ஏகபரிமாண சார்பு. அப்போ நாம் ஒரு வெப்பமான இயல்பை நாம் தெரிவு செய்கிறதுக்கு இந்த 3 விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டி இருக்குது. இப்போ முதலாவது நாம் பார்ப்போம் தனிப்பெருமான சார்பு. இப்போ தனிப்பெருமான சார்பு என்றால் இப்போ நான் உங்களுக்கு 2 கிராஃப் கீறேன் பாருங்கள். 2 கிராஃப் கீறேன் பாருங்கள். 2 கிராஃப். இப்போ இதில் வெப்பநிலையோட வெப்பமான இயல்பை நான் ஒரு எக்ஸெண்ட் எடுக்கிறேன். அந்த எக்ஸெண்ட வெப்பமான இயல்புன்றது இப்படி மாறுதுன்னு வைப்போம். அதே போல் இன்னும் ஒரு பதார்த்தத்தில் வெப்பநிலையோட எக்ஸெண்டது இப்படி மாறுது. சரியா? இப்போ எனக்கு தெரியும் வெப்பமான இயல்புன்றது வெப்பநிலையோட மாறணும். வெப்பநிலை மாறினா தான் நாம் என்ன செய்யலாம்? அதை வச்சுக்கொண்டு நாம் வெப்பநிலை அளவு திட்டத்தை அளவிட்டு வெப்பநிலை அளக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், நான் வெப்பநிலையை கூட்டிக் கொண்டு போகிற நேரம் வெப்பமான இயல்புன்றது கூடிட்டு என்ன செய்யுதுன்னா ஒரு கட்டத்தில் பிறகு குறைய தொடங்கும். இப்போ இப்படியான ஒரு பதார்த்தத்தை நான் வெப்பமானிக்கு பயன்படுத்தலாமான்னு கேட்டால் பயன்படுத்த இயலாது. ஏனெண்டா இப்போ எனக்கு தெரியும் இப்போ இரச மட்டம் நான் இப்போ வெப்பமானி நான் ஹீட் பண்ணுற நேரம் வெப்பத்தை கொடுக்குற நேரம் வெப்பநிலை கூட இரச மட்டத்தில் உயரம் என்ன கூடிக்கொண்டு போகும். விளங்குதா பிள்ளை? அப்போ கூடிக்கொண்டு போகும். அப்போ ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் நிற்கும். குறிப்பிட்ட ஒரு வாசிப்பு காட்டும். இப்போ 80 பாகை நான் வச்சேன்னால் 80 பாகை என்ற வாசிப்பை காட்டும். இப்போ 70 வச்சால் 70 என்ற வாசிப்பை காட்டும். அப்போ ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு ஒரு நீளத்துக்கு தானே என்ன செய்யலாம்? அதை நீட்சி அடையலாம். இப்போ நான் ஒரு 10 பாயை கூடினால் அது 10 பாயை நீட்சி என்ன செய்யும்? இன்னும் கொஞ்சம் கூடிக்கொள்ளும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த வெப்பமான இயல்பை நான் என்ன செய்கிறேன்? இரசத்திர உயரமாக கருதுகிறேன். சரியா? இரசத்திர உயரமாக கருதுகிற நேரம் எனக்கு ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு 2 வெப்பநிலைகள் வருது. 2 வெப்பநிலை வருது. அப்போ அப்படி என்றால் நான் இப்போ தான் ஒரு வெப்பமானி உருவாக்குற நேரம் வெப்பமான பதார்த்தத்தை போட்டுட்டு நான் என்ன செய்கிறேன்? வெப்பநிலையை கூட்டிக் கொண்டு போகிற நேரம் 2 வேறு வெப்பநிலைகளுக்கு ஒரே மட்டத்தில் அந்த பதார்த்தம் நிற்குது. அப்போ அது நான் இப்போ நான் கேள்வி என்னென்னால் இதை நான் என்ன செய்யலாம் என்றால் வெப்பமானியில் நான் பயன்படுத்தலாமான்னு கேட்டால் இயலாது. ஏன்? அந்த மட்டத்தில் நிற்கிற நேரம் ஒரு குறிப்பிட்ட மட்டத்தில் நிற்கிற நேரம் இப்போ எனக்கு தெரியாது இந்த வெப்பநிலையை குறிக்குதா இந்த வெப்பநிலையை குறிக்குதான்னு எனக்கு தெரியாது. முளைகிட்ட நான் கதைக்கிறேன் என்னண்டே. அப்போ ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு ஒரு பெருமானம் தான் வரணும். அதான் தனிப்பெருமான சார்பு. தனிப்பெருமானம்
ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு எனக்கு வர வெப்பமான இயல்புன்றது ஒரு தனிப்பெருமானமாக மட்டும்தான் இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வேறு வேறு வெப்பநிலை ஒரு தனிப்பெருமானத்துக்கு 2 வெப்பநிலை வருது. அவை ஒவ்வொரு குறிப்பிட்ட உயரத்தில் நிற்கிற நேரம் அது எந்த வெப்பநிலைக்குரியது என்று எனக்கு தெரியாது. அப்போ எந்த வெப்பநிலைக்குரிய தெரியாமல் நான் எந்த வெப்பநிலையை நான் எடுப்பேன் இயலாதானே. அப்போ நான் என்ன செய்யலை, இப்படியான பதார்த்தங்களில் நான் என்ன செய்யலாம், வெப்பமானிக்கு பயன்படுத்த இயலாது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்களாண்டால் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு 2 என்னது பெருமானங்கள் வருது. சரியா பிள்ளைகள், 2 பெருமானங்கள் வருது. இப்போ இதுவும் அதே மாதிரி தான். எனக்கு என்ன செய்யணும், கட்டாயம் ஒரு வெப்பநிலைக்கு ஒரு பெருமானம் தான் வரணும். சரியா, ஒரு பெருமானத்துக்கு ஒரு வெப்பநிலைக்கு ஒரு பெருமானம் தான் வரணும். சரிதானே? சரியா பிள்ளை, ஒரு வெப்பநிலைக்கு ஒரு இயல்பு தான், ஒரு பெருமானம் தான் வரணும் வெப்பமானம். இங்கே பாருங்கள், இப்போ இதுக்கு கொஞ்சம் இங்கால இன்னொரு வெப்பநிலை எடுத்தீங்கன்னா அதுக்கு 2, அதுக்கும் 2 வெப்பமானியை இருக்குது. அப்போ நான் இந்த திரவத்தை வச்சுக்கொண்டு ஒரு வெப்பமானியை, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இரச வெப்பமானியை வச்சு கொண்டு யோசிங்க. அப்போ யோசிக்கிற நேரம் சில வெப்பநிலைக்கு என்ன செய்யுது, 2 வெப்பமான பெருமானங்கள் வருது. அப்போ நான் உண்மையில் θ1 நான் இப்படியான ஒரு திரவத்தை எடுத்திருந்தேன் என்றால் 2 இடத்துல குறிச்சிருப்பேன், θ1 அதே மாதிரி θ2 இப்படி ஒரு வெப்பமானி உருவாக்குறது நமக்கு கஷ்டம். அதாவது இப்படியான ஒரு திரவத்தை வச்சுக்கொண்டு வெப்பமானி உருவாக்க இயலாது, அது சிரமம். அப்போ நம்ம இப்படியான பதார்த்தத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, தெரிவு செய்யக்கூடாது. சரி, அப்போ தனிப்பெருமான சார்புன்றது இதான். அப்போ நாம் கட்டாயம் ஒரு வெப்பமானியில் ஒரு வெப்பமான இயல்பை பயன்படுத்துவோம். அந்த வெப்பமான இயல்பு எப்படி இருக்கணும் என்றுதான் இது 3. வெப்பமான இயல்பு எப்படி இருக்கணும், இது நம்ம இப்படின்னு சொல்லலாம். வெப்பமான இயல்புக்குரிய சிறப்பியல்புகள் ஃபைனல் எக்ஸாம்பிள் நான் நினைக்கிறேன் கேட்டு இல்லைன்னு இது வரைக்கும் உங்களுக்கு என்ன செய்யணும், கேட்கப்படலாம். சரியா? அப்போ தனிப்பெருமான சார்பு ஒரு வெப்பநிலைக்கு ஒரு பெருமானம் தான் இருக்கணும். இருந்தால் தான் நமக்கு லேஸ், அது அளவிடுறதா இருக்கட்டும், நம்ம ரீடிங் எடுக்கிறதா இருக்கட்டும், நமக்கு இலகுவாக இருக்கும். அடுத்தது 2வது தொடர்ச்சி சார்பு. சரியா பிள்ளை, தொடர்ச்சி சார்பு. அப்போ இந்த 2 கிராஃபையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஷார்ட் நோட்ஸ் மாதிரி. இப்போ ஏன் இதை விளங்கப்படுத்துனா, நம்ம கேள்விகள் இருக்குது. மாடல் கேள்வி ராயல் காலேஜில் வந்து கேள்விகள் இருக்குது, தரமான கேள்விகள். இதே கிராஃப் அப்படி என்ன செய்து கேட்கப்பட்டு இருக்குது. கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். தேவையில்லாமல் நாம் ஒன்றும் படிக்கிறதில்ல, எல்லாத்தையும் என்ன செய்யுங்கன்னா பிள்ளைகள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது தொடர்ச்சி சார்பு. அப்போ நாம் எடுக்கிற வெப்பமான இயல்பு அந்த பதார்த்தம் அல்லது வெப்பநிலைக்குரிய அந்த பதார்த்தம், இப்போ ரசமன்று இப்போ அந்த கண்ணாடியில் இரச வெப்பமான அங்கே நாங்கள் பயன்படுத்துகிற இரசம் அல்லது அங்கே பயன்படுத்தப்படுற பதார்த்தம். முதலாவது நாம் பார்த்தா தனிப்பெருமான சார்பு. அடுத்தது 2வது தொடர்ச்சி சார்பு என்றால் எங்களுக்கு தெரியும் அந்த வெப்பமான இயல்புன்றது பிள்ளைகள் வெப்பநிலையோட மாறணும். அது என்னது, வரைவிலக்குன்ற இருக்குது. வெப்பநிலையோட மாறணும். இப்போ இங்கே நாங்கள் படிக்கிறது அது எப்படி மாறணும், அதில் மாறல் எப்படி இருக்கணும் என்ற சம்பந்தமாக இதில் பார்க்குறோம். சரியா? இப்போ வெப்பமான இயல்புன்றது எக்ஸ்ன்றது θவோடு இப்படி நான் ஒரு கிராஃப் ஒன்று வரைய போகிறேன். அது என்ன செய்தென்றால் இப்படி வருது. அதுக்கு பிறகு என்ன செய்யணும், இந்த இடத்துல வெப்பநிலை மாறாமல் இருந்துட்டு திடீரென்று கூடுது. இதான் கிராஃப். என்னதுக்குரியது, தொடர்ச்சி சார்புக்குரியது. அப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல என்ன செய்யலைன்னா பிள்ளைகள் வெப்பநிலை என்றது மாறலை. இப்போ நான் வெப்பநிலையை கூட்டிக் கொண்டு போகிற நேரம் இங்கே பாருங்கள், வெப்பநிலையை கூட்டிக் கொண்டு போகிற நேரம் பிள்ளைகள் வெப்பமான இயல்புனது கூடி வந்து இந்த வெப்பநிலைக்கு பிறகு என்ன செய்யலை, மாறலை. திடீரென்று என்ன செய்யுது, கொஞ்சம் நேரம் மாறாமல் இருந்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யுது, ஒரு கூடின பெருமானத்தை கூடிக்கொள்ளுது. இப்போ இதை நாம் பின்னுக்கு படிப்போம். நிலை மாற்றங்கள் நடைபெற இடத்துல என்ன செய்யணும்னால் அந்த பொருளோட வெப்பநிலை மாறாது. அதாவது பனிக்கட்டி 0 பனிக்கட்டி உருகிற நேரம் அந்த தொகுதியின் வெப்பநிலைன்றது மாறாது. இப்போ இங்கே பாருங்கள், ஒரு வெப்பமான பதார்த்தத்தில் வெப்பநிலையோடு அதில் வெப்பமான இயல்புன்றது
கூடிக்கொண்டு போகுதோ, ஆனால் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை என்ன செய்யலாம், அதில் வெப்பமான இயல்பு மாறாமல் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்யுது, திடீரென கூடுதோ. அல்லங்க பாருங்கள், இந்த வெப்பநிலை என்ன செய்ய சடுதியாக கூடுதுன்னு எடுக்கலாம். அப்போ நீங்கள் வெப்பமானி என்று உருவாக்குற நேரம், இப்படி ஒரு வெப்பமானி உருவாக்குறீங்க, இந்த பதார்த்தத்தை வச்சு ஒரு வெப்பமானி உருவாக்குற நேரம், இந்த தீட்டான வெப்பநிலைக்கு இதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம்னா எதை நீங்கள் போட போகிறீங்க இல்லைங்கடா. இப்போ இதுக்குள்ளே நிறைய பெருமானங்கள், இந்த வெப்பநிலைக்குரிய வெப்பமான இயல்புக்கு நிறைய பெருமானங்கள் வருது பார்த்தீங்களா. இப்போ இதில் நம்ம எதை போடுறன்றது நமக்கு பிரச்சனையாக போகும். அப்போ உண்மையில் நாம் ஒரு வெப்பமான பதார்த்தத்தை தெரிவு செய்கிற நேரம் அங்கே அந்த வெப்பமான இயல்புன்றது ஒரு தொடர்ச்சியானதாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ன செய்யுது, தொடர்ச்சி இல்லாமல் போகுது இல்லைங்கடா. அப்போ இந்த இடத்துல இந்த வெப்பநிலைக்கு நாம் என்ன பெருமானத்தை எடுக்கிறது, திடீர்னு கூடி அப்படி போகுது. அப்போ இப்படியான பதார்த்தங்கள் நாம் என்ன செய்யலைன்னா தெரிவு செய்ய இயலாது, தெரிவு செய்யக்கூடாது வெப்பமானிகளில். இப்போ உதாரணத்துக்கு வெப்பம் நான் வச்சுக்கொண்டு என்ன செஞ்சிட்டேன்னா, அதில் ஒரு இரச வெப்பமானி என்ன செஞ்சு அமைச்சிட்டேன். இந்த பதார்த்தத்தை வச்சு ஒரு 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 திரவ வெப்பமானி அமைச்சு ஒரு பொருளோட வெப்பநிலையை வாய்ச்சி கொண்டு இருக்கிறேன். சரியா, ஒரு பொருளோட வெப்பநிலை நான் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வெப்பநிலை நான் அதை பார்த்து கொண்டு இருக்கிறேன். அந்த வெப்பமான திரவத்தை என்ன செய்யுதுன்னு பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன செய்யுது என்றால், வெப்பநிலை என்ன செய்யலை, ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு திடீரென என்ன செய்யுது பிள்ளை, திடீரென என்ன செய்யுது என்றால் வெப்பநிலை கூடுது. சரி, அப்போ நான் வெப்பமானியை பார்த்து கொண்டு இருக்கிறேன், என்ன செய்தால் திடீரென்று வாசிப்பு கூடுது, சடுதியாக கூடுது. அப்போ நான் என்ன நினைப்பேன், உண்மையில் இந்த வெப்பமான இயல்பு கூடிக்கொண்டு வந்தது, இந்த இடத்துல குயிக்காக கூட்டிட்டு அப்போ கூட வெப்பம் வந்துட்டேன்னு நாம் நினைப்பேன். வெப்பநிலை நல்லா கூட்டிட்டு உடனே கூட்டிட்டு என்ன நாம் நினைப்போம். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கின்றால் அது வெப்பநிலை மாறாமல் தான் இருந்திருக்குது. அப்போ இப்படியான பதார்த்தங்களை நான் என்ன செய்யலானால் வெப்பமானிகளில் வெப்பமான பதார்த்தம் பயன்படுத்த இயலாது விளையாட பிள்ளைகள். அதில் இருக்கிற பிரச்சனைகள் விளங்குதான். அப்போ தனிப்பெருமான சார்பாக இருக்கணும். அப்படி வளைவான கிராஃபில் வந்தால் அதை நாம் பயன்படுத்த இயலாது. இப்போ ஏன்னு காரணம் சொல்லிட்டேன். அதே மாதிரி தொடர்ச்சி சார்பாக இருக்கணும். அந்த இடத்துல தொடர்ச்சி இல்லாமல் போது, அதனால் நான் என்ன செய்யலானால் பயன்படுத்த இயலாது. அடுத்தது இயலக்கூடிய அளவில் ஏகபரிமாண சார்பாக இருக்கணும். இயலக்கூடிய அளவில் ஏகபரிமாண சார்பாக இருக்கணும். அப்படி என்றால் நான் எடுக்கிற ஒரு வெப்பமான பதார்த்தத்தை எடுக்கிறேன். அதில் வெப்பமான இயல்புன்றது வெப்பநிலையை தொடர்ச்சியாக இப்படி கூடிக்கொண்டு போகுது. அல்லது டீட்டாவோட வெப்பமான இயல்புன்றது சீராக குறைஞ்சு கொண்டு வருது. இப்போ உண்மையில் இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு தனிப்பெருமானம் தான் வருது. அதே மாதிரி தொடர்ச்சியாக இருக்குது. ஆனால் உண்மையில் இங்கே என்ன பிரச்சனை, இப்படியான திரவங்கள் அது மிக பொருத்தமாக இருக்கணும். நம்ம வெப்பமான பதார்த்தம் பயன்படுத்தணும். ஆனால் என்னென்றால் இப்படியான பதார்த்தங்கள் நம்ம எடுக்கிறது கஷ்டம். இப்படி சீரான மாறல் இருக்கிற பதார்த்தங்களில் நம்ம இயற்கையில் எடுக்கிறது கஷ்டம். ஆனால் ஏழுமான அளவு ஒரு ஏகபரிமாணமாக இருக்கிற பதார்த்தங்களை என்ன செய்யலாம், தெரிவு செய்யலாம். உதாரணத்துக்கு இப்படி நேராக இப்படி இந்த மாதிரி கூறுற வெப்பமான பதார்த்தங்கள், அதே மாதிரி இப்படி சீராக குறையிற வெப்பமான பதார்த்தங்கள் இல்லை. ஆனால் ஓரளவுக்கு இப்படியான ஒரு மாறல் அல்லது இப்படியான ஒரு மாறல் நாம் என்ன செய்யலாம் கூட எடுக்கலாம். அது இயற்கையில் இருக்கும். அப்போ அதான் ஏழுமான அளவு ஏகபரிமாண சார்பாக இருக்கிறது நல்லது இல்லைங்களா. அப்போ நாம் தெரிவு செய்கிற வெப்பமான இயல்பு, அந்த வெப்பமான பதார்த்தம்ன்றது தனிப்பெருமானமுடைய சார்பாக இருக்கணும், தொடர்ச்சி சார்பாக இருக்கணும், இயலக்கூடிய அளவில் ஏகபரிமாண சார்பாக இருக்கணும். இப்படி இருந்தால் இப்படி தான் எடுக்கலாம். ஆனால் இப்படி இருந்தால் நல்ல. ஆனால் இப்படி இருக்காது. இப்போ நாம் இலட்சிய வாயுக்கள் படிப்போம். அங்கே இலட்சிய வாயுகள் இப்படி இயல்புகள் இப்படி இருக்குமென்னு நம்ம என்ன செய்ய படித்தோம். ஆனால் உண்மையில் என்ன, இலட்சிய வாயுன்றது உண்டு இல்லை. அப்படி இருந்தால் நல்லம். அதே மாதிரி தான் இப்படியாக மாறக்கூடிய பதார்த்தங்கள் இயற்கையில் இல்லை, இருந்தால் நல்லம். இப்போ நாம் உண்மையில் நம்ம கேள்விகள் செய்கிற நேரம் இப்படி சீரான மாறலை வச்சுக்கொண்டு தான் கேள்விகள் செய்ய போகிறோம். சரியா பிள்ளைகள்? இப்போ வெப்பமான இயல்புகள் சம்மந்தமாக என்ன செஞ்சோம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன செய்வோம் என்றால்,
வெப்பமானியில் என்ன செய்யும் ஆரம்பித்து கொள்வோம். இப்போ உங்களுக்கு விளங்குதானே ஒரு வெப்பமானியில் வெப்பநிலை மாறக்கூடிய ஒரு இயல்பொண்டு கட்டாயம் தேவை. அதை வச்சுக்கொண்டு நாம் என்ன செய்யும் வெவ்வேறு வெப்பநிலை அளப்பு அந்த பயன்படுத்துகிற நம்ம வெப்பமான இயல்பு வெப்பமான பதார்த்தம் என்னென்ன இயல்புகளை கொண்டு தான் நல்லம் இப்படி தான் இருக்கணும் என்று தான் இப்போ நம்ம பார்த்தது. சரியா? சரி, இப்போ பாருங்கள் வெப்பமானியின் விரும்பப்படும் இயல்புகள். அப்போ ஒரு வெப்பமானி நாங்கள் எடுத்தோம்னால் அதில் என்னென்ன இயல்புகள் இருந்தால் நல்லம். சரியா? அப்படி அல்லது இந்தந்த இயல்புகள் எப்படி இருக்கணும் என்றதை நாம் என்ன செய்வோம் பார்க்க போகிறோம். அப்போ முதலாவது உணர்திறன். உணர்திறன் கூடவா இருக்கணும். நாம் எடுக்கிற வெப்பமானியில் உணர்திறன் என்ன செய்யணும் கூடவா இருக்கணும். அதே மாதிரி அளக்கக்கூடிய வெப்பநிலையை மாற்றக்கூடாது. அடுத்தது பரந்த வீச்சு. நாலாவது புள்ளி வெப்பநிலையை அளக்கக்கூடிய இருக்கணும். விரைவாக செயற்பட வேணும். கையாள்வதற்கு இலகுவாக இருக்கணும். அடுத்தது கையடக்கமாக இருக்கணும். முதலாவது நாம் என்ன செய்வோம் உணர்திறனை பற்றி பார்க்க போகிறோம். சரி, அப்படி உணர்திறன். அப்போ இதில் நாம் என்ன செய்யணும் ஃபஸ்ட்டுக்கு நம்ம பேசிக்காக பார்ப்போம். பிறகு ஒவ்வொரு வெப்பநிலைக்கும் அதில் உணர்திறன் எப்படி என்னது இல்லை ஒவ்வொரு விஷயங்களை நாம் என்ன செய்யும். இப்போ இரச வெப்பமானிக்கு உணர்திறன் எப்படி இருக்குது, வெப்ப இணைக்கு எப்படி இருக்குது நாம் என்ன பிறகு நாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். சரியா? முதலாவது உணர்திறன். இப்போ உணர்திறன் நான் என்ன சொல்கிறேன்னால் எஸ் என்று குறிக்கிறேன். எஸ் எப்படி வரும் என்றால் வாசிப்பு கீழே கணியம். சரியா? இப்போ முதலாவது உணர்திறன் என்றால் என்னன்றதை பார்ப்போம். இங்கிலீஷில் நம்ம சொன்னோம்னால் என்னது சென்சிட்டிவ் நம்ம செல்வோம். சில ஆக்கள் கடும் சென்சிட்டிவான ஆக்கள் அண்டி அப்படி என்றால் நான் உங்களுக்கு நல்ல உதாரணம் கொண்டு வழங்கப்படுது நான் கேளுங்க. இப்போ ஒரு கிளாஸ் ரூம். சரியா? ஒரு கிளாஸ் ரூம். இப்போ அதில் டீச்சர் ஒரு ஹோம்ஒர்க் ஒன்றும் கொடுக்கல. ஒரு ஹோம்ஒர்க் ஒன்றும் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் பிள்ளைகள் செய்யலை. சரியா? சார் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காரு, பிள்ளைகள் கொஞ்சம் பேர் செய்யலை. அப்போ என்ன செய்கிறார் மிக்ஸ்டான ஆக்கள். இப்போ கேர்ள்ஸும் இருக்கிறாங்க பாய்ஸும் இருக்கிறாங்க. அப்போ சார் வந்து ஹோம்ஒர்க் செய்யாதவர்கள் எழுப்புறார். அப்போ 2 பொடியமார் எழும்பியிருக்கிறார்கள். 2 கேர்ள்ஸ் பொம்பளை பிள்ளை 2 பேர் எழும்பியிருக்கிறாங்க. அப்போ சார் என்ன சார் 2 பேருக்கு மீசுறார், 4 பேருக்கு மீசுறார். அப்போ ஈசின உடனே உங்களுக்கு தெரியும் தானே இப்போ பொடியமாரை பற்றி தெரியும். அவனுக்கு என்ன செய்வானு இப்படி வாயை பொத்திரி என்ன சிரிச்சிட்டு இருப்பானு உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவனுக்கு அந்த ஏஜ்ன்றது அவனுக்கு கணக்கே இல்லை. அப்போ என்ன செய்யணும் சும்மா அப்படி பார்த்துட்டு இருப்பானு இல்லை வாயை பொத்திட்டு சிரிப்பானு. சரியா? ஆனால் பொம்பளை பிள்ளைகள் என்ன செய்யும், பொம்பளை பிள்ளைகள் கண் சிவந்து போயிடும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே. கண் சிவந்து அவங்க அழாத குறை சில ஆக்கள் என்ன செய்யும் அழுதுருவாங்க. இப்போ சார் ஏசினா என்ன செய்யும் அழுதுருவாங்க. ஆக்களுக்குள்ள எழுப்பி வச்சு அவமானப்படுத்தினேன் அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த பிள்ளைகளுக்கு மனசு போய் அப்படின்னு அழுதுடும். அப்போ சென்சிட்டிவுக்கு இது ஒரு தரமான உதாரணம். சார் என்னமோ ஏசினது 4 பேருக்கு முன்னா தான் ஏசினேன். இப்போ 2 பொடியமாக இருக்கும், அந்த 2 பொம்பளை பிள்ளைகளுக்கும் ஏசினது 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான். ஆனால் அவங்க அந்த ரியாக்ட் பண்ணுற விதம்ன்றது வித்தியாசம். இவன் ஒரு சொரணை இல்லாமல் நிற்பான். இவனுக்கு அது ஒரு பெரிய கணக்கு இல்லை. அவன் சும்மா நிற்பான், ஒரு மாற்றமும் இல்லை. அவன் சிரிச்சுக்கொண்டு நிற்பான். அந்த பிள்ளைகள் என்ன செய்யுமானா அது பெருசாக ஒரு பெரிய ஒரு இதாக எடுத்துக்கொள்ளும். அதான் சென்சிட்டிவ். அப்போ இங்கே சென்சிட்டிவ்ன்ற என்னென்னால் ஒரு சின்ன விஷயத்தையும் ஒரு சின்ன மாற்றத்தையும் பெருசாக காட்டணும். அது ஏன்னு நான் பார்ப்பேன். ஒரு சின்ன ஒரு மாற்றத்தையும் பெருசாக காட்டணும். உதாரணத்துக்கு சரியா, உதாரணத்துக்கு பாருங்கள். ஒரு வித்தராசி பிள்ளைகள் ஒரு வித்தராசி இருக்கிறேன். அந்த வித்தராசியில் 0 to 100 வரைக்கும் அளக்கக்கூடியது, 100 கிலோகிராம் வரைக்கும் அளக்கக்கூடியது. இப்போ இவருட நீளத்தை நான் என்ன செய்கிறேன், ஒரு 20 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் நீளமான வித்தராசி அளக்கக்கூடியது. 0 to 100 கிலோகிராம் வரையும் அளக்கும். அதே மாதிரி இன்னும் ஒரு தராசு இவர் 0 to 50 வரைக்கும் அளக்கும். இவருட நீளம் என்றது அது 20. கேள்வி என்னென்னால் இது முக்கியமான விஷயம் பிள்ளைகள் நல்லா அவதானிச்சு கொடுங்க. நான் பின்னுக்கு தேவைப்படும். அந்த நம்ம எலக்ட்ரிசிட்டி படிக்கிற இடம் இந்த உணர்திறன் தேவைப்படும் கேள்விகளும் இருக்குது. அப்போ இவர் அளக்கக்கூடிய மேக்சிமம்ன்றது 100 கிலோகிராம். ஆனால் இவருடைய நீளம்ன்றது 20 சென்டிமீட்டர். அதே மாதிரி இவர் அளக்கக்கூடிய 50 கிலோகிராம், அவருடைய நீளம் 20 சென்டிமீட்டர். இப்போ இந்த 2 என்னது பித்தராசுகளில் எது உணர்திறன் கூறினது அப்படி என்றால், நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு திணிவை வைக்கிற நேரம் இதில் எது பெருசாக காட்டும்,
அந்த ரீடிங்கை பெருசாக காட்டுறது எது? அதுதான் நான் நீங்கள் எழுதியிருக்கிறேன், வாசிப்பின் கீழே கணியம். வாசிப்பின் கீழே கணியம். இப்போ இங்கே பாருங்கள் பிள்ளைகள், 100 கிலோகிராம் வாசிக்கிற நேரம் இது 20 சென்டிமீட்டர், இந்த இடத்துல இருக்கிற காட்டின்றது 20 சென்டிமீட்டர் கீழே வரும். இது 50 கிலோகிராம் வாசிக்கிற நேரம் என்ன 20 சென்டிமீட்டர் கீழே வரும். அப்போ வாசிப்புகள் கணியத்தில் பாருங்கள், 100 கிலோகிராமுக்கு வாசிப்புன்றது 20. அவங்க பாருங்கள், வாசிப்புன்றது 20 சென்டிமீட்டரும் கீழே 100 கிலோகிராம். சுருக்கினா என்ன வரும்? 0.2 கிலோகிராம் பெர் சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் பெர் கிலோகிராம். அதாவது 1 கிலோகிராமுக்கு 0.2 சென்டிமீட்டர் அது என்ன செய்யும்? காட்டும். இப்போ இதை பார்த்தீங்கள் என்றால் 20 கீழ் 50 இதுக்கு எத்தனை வரும் என்றால் 0.4 சென்டிமீட்டர் பெர் கிலோகிராம் வரும். இப்போ இங்கே பாருங்கள், இவர் 1 கிலோகிராம் நான் வச்சேனால் 0.2 நிச்சயம் அடைய வரான். ஆனால் இவரை பார்த்தீங்களானால் 1 கிலோகிராமும் 0.4. விளங்குதா? ஒரே திணிவு தான் நான் வைக்கிறேன் 2 பேருக்கும். ஆனால் இவரை விட இவர் அதை பெருசாக காட்டுறாரு. இப்போ நான் சொன்ன உதாரணம் மாதிரி 2 பேரும் வாங்கின ஒரே ஏஜ் தான். ஆனால் அவனுக்கு அது விளங்கலை. இந்த மற்ற ஆக்களுக்கு என்ன செய்ய அது ஒரு பெருசாக காட்டுது. ஆக்களையும் அப்படி இருப்பாங்க. சரியா பிள்ளை? அப்போ ஒரு சின்ன ஒரு மாற்றத்தையும் எனக்கு ஒரு பெருசாக காட்டணும். ஏனென்றால் இப்போ நான் வெப்பநிலை அளக்கிற இடத்துல இப்போ ஒரு 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 பதார்த்தத்தில் ஒரு பொருளான வெப்பநிலையை அளக்கிறேன். அந்த பொருளோட வெப்பநிலை என்றது ஒரு குறைஞ்ச ஒரு வீச்சுக்குள்ளே, இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், ஒரு பொருள் நான் ஒரு வெப்பநிலையை அளக்கிற நேரம் இந்த பொருளோட வெப்பநிலை என்ற தொடர்ச்சியாக மாறுதுன்னு வைப்பேன். உதாரணமாக 20 பாய்சியிலிருந்து ஒரு 25 பாய்சிக்குள்ளே தொடர்ச்சியாக என்ன மாறிக்கொண்டு இருக்குது. இப்போ 20லேருந்து 21, 22, 23 மர 21 மர மாறி இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஆனால் தொடர்ச்சியாக என்ன செய்து மாறிக்கொண்டு இருக்குது. அவன் மாறுற நேரம் என்ன பிள்ளைகள், இது உணர்திறன் கூடவாக இருந்தால் தான் என்ன செய்யும் பிள்ளைகள், அந்த சின்ன மாற்றத்தையும் எனக்கு பெருசாக காட்டும். விளையாண்டவங்களுக்கு அப்போ இது ஒரு உணர்திறன் கூடின ஒரு வெப்பமான என்ன பிள்ளைகள், இப்போ 20க்கு இப்படி காட்டும், 21க்கு இப்படி காட்டும், 23க்கு இப்படி காட்டும், இப்படி காட்டும். இப்போ இது உணர்திறன் குறைஞ்ச வெப்பநிலை என்றால் எல்லாமே ஒரு இடத்துல இருக்கு, இப்படி இருக்கிறதால அப்போ எனக்கு இந்த இடத்துல வெப்பநிலை மாறுதா இல்லையான்னு எனக்கு விளங்காது. விளங்கிட்டு அப்போ ஒரு சின்ன மாற்றத்தையும் ஒரு பாகைசிக்குரிய மாற்றத்தையும் எனக்கு ஒரு கூடிய நீளத்தால் காட்டணும். இங்கே பாருங்கள், 1 கிலோகிராம் திணிவுக்குரிய மாற்றத்தை 2 சென்டிமீட்டரில் காட்டுது. ஆனால் இது 0.4 காட்டுது. விளங்குது? அப்போ ஒரு சின்ன மாற்றத்தையும் பெருசாக காட்டணும், அதான் உணர்திறன். நான் என்ன செய்ய உங்களுக்கு இன்னும் ஒரு உதாரணத்தை வச்சு விளங்கப்படுத்துகிறேன். ஒரு வெப்பமானி எடுப்பேன். இந்த வெப்பமானிய நீளத்தை ஒரு மாறினீங்க. இது 0 பாய்சி, ஒரு 100 பாய்சின்னு காட்டுது. அதே மாதிரி இது ஒரு 0 பாய்சி, இது ஒரு 50 பாய்சின்னு எடுப்போம். 2 பேரும் ஒரே நீளம் மட்டும் எடுப்போமே. நான் ஒரு 10 சென்டிமீட்டர் எடுக்கிறேன். 2 பேரும் 10 சென்டிமீட்டர். சரியா பிள்ளை? இப்போ இவரோட உணர்திறன்ன்றது, இவரோட வாசிப்புன்றது இந்த நீளத்துக்கு இல்லை, இவரோட 10 சென்டிமீட்டருக்கு இல்லை. கணியம்ன்றது என்ன பிள்ளை? 100 பாய்சி. நான் சுருக்கிறேன்னால் 0.1 சென்டிமீட்டர் பெர் பாய் செல்சியஸ். அப்போ ஒரு பாய் செல்சியஸுக்கு இது 0.1 சென்டிமீட்டர் நீட்சி அடையும். ஆனால் இவரை பாருங்கள் பிள்ளைகள், அவர் டபுள் ஆகிருக்கும் 0.2. அப்போ ஒரு பாய்சிக்கு யார் பெருசாக மாற்றத்தை காட்டுறாருன்னா இவர். இது ஏன்னு உங்களுக்கு விளங்கணும் பிள்ளைகள், ஏன்னு விளங்கணும் உங்களுக்கு. இப்போ உதாரணமாக இந்த வெப்பநிலை என்றது சின்ன வீச்சுக்குள்ளே, இப்போ 0., உதாரணத்துக்கு ஒரு 30 பாகையில் இருந்தது ஒரு 31 பாகையை காட்டுதுன்னு வைப்பமே. அப்படியே காட்டுற நேரம் எனக்கு அந்த உணர்திறன் கூடவாக இருந்தால் தான் எனக்கு ஒரு குறிப்பிட்ட இந்த வெப்பநிலை தண்டில் பிள்ளைகள் ஒரு வெப்பநிலை தண்டில் உணர்திறன் கூடனா தான் இப்போ 30க்கு இடத்துல நிற்கிறது 31க்கு தள்ளி போகும்.
அப்போ தான் எனக்கு விளங்கும் வெப்பநிலை மாறிக்குது. இப்போ 30க்கு படத்தில் இருக்குது, 31க்கும் அதே இடத்துல பக்கத்தில் இருக்குமாண்டா எனக்கு அந்த மாற்றம் விளங்காது. இப்போ இது ஒரு பாகைண்டா பரவாயில்ல. இப்போ 30.1 பாகைண்டா யோசிச்சு பாருங்கள். இந்த வெப்பநிலையில் கொஞ்சம் இங்கே மேலே வந்திருக்கணும் எப்பவுமே. ஆனால் உணர்திறன் குறைஞ்சதுன்றால் அதே இடத்துல தான் நிற்கும். 30.2க்கும் அதே இடத்துல தான் காட்டும் உணர்திறன் குறைஞ்சதுன்றால். அப்போ உணர்திறன் என்றது கருவிகளில் மிக மிக முக்கியம். ஏனென்றால் ஒரு சின்ன மாற்றம், இப்போ நமக்கு ஒரு சின்னதாக மாற்றம் ஏற்படுது, ஒரு மின்னோட்டம் ஒரு சின்னதாக ஒரு மில்லி அம்பியரில் கூடுது, வெப்பநிலை 1.1 பாய் 0.5 பாய்ச்சால் கூடுது. அப்படி கூடுற நேரம் அது கூடுதா இல்லையான்றது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வச்சு காட்டி சென்றால் எங்களுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், இலகுவாக விளங்கி கொள்ளலாம். உணர்திறன் குறைஞ்ச கருவிகளை பயன்படுத்துகிறோம் என்றால் அது மாறுதா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது. சரியா பிள்ளைகள்? அப்போ ஒரு வெப்பமானிக்கு மட்டுமில்லை, எந்த ஒரு நாம் ஒரு உபகரணம், ஒரு அம்பியர் மானி, வோல்ட் மானி எந்த எடுத்தாலும் அது உணர்திறன் கூடவா இருக்கணும். இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கு இந்த உணர்திறன் என்றது. இது நீங்கள் என்ன செய்யலாம், இப்படியும் பார்க்கலாம். எனது ஒரு வோல்ட் மானி அல்லது மில்லி ஆம்பியர் மானியை நீங்கள் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள். இப்போ இதில் ஒரு 2 ஆம்பியர் போகிற நேரம் ஒரு இதில் என்ன செய்யுது, ஒரு 30 பாகை திரும்புது. அதே மாதிரி இன்னொரு கருவியில் அதே 2 ஆம்பியர் போகிற நேரம் ஒரு 10 பாகை தான் திரும்ப எப்பவுமே, ஒரு 10 பாகை தான். இப்போ இதில் இது உணர்திறன் கூட, இதான் உணர்திறன் கூட. ஏன் இங்கே வாசிப்பு என்னது, 30 பாகைசி கீழே 2 ஆம்பியர். இப்போ பிரித்து பண்ணால் 30 1 ஆம்பியர் 15 பாகை சீலப்புளில் கோணமாக பாகை வெப்பநிலைனாலும் சிஎம் வந்துட்டு. அப்போ இங்கே பாருங்கள், இதுக்குள்ளால் 1 ஆம்பியர் போகும் என்றால் 15 பாகை திரும்பும். ஆனால் இதுக்குள்ளே 1 ஆம்பியர் போகிற நேரம் 5 பாகை திரும்பும். 1 ஆம்பியருக்கு 15 பாகை, இவர் 1 ஆம்பியருக்கு 5 பாகை தான் திரும்புவார். பெரிய பெருமானங்களிட நாங்கள் பார்க்குற நேரம் நமக்கு இது பெருசாக விளங்காது. இப்போ நாம் உண்மையில் என்னத்தை பார்க்கணும் என்றால், இப்போ 1 ஆம்பியர் போகிற நேரம் இது 15 பாகை தானே. அப்போ இதில் 1 ஆம்பியர் போகிற நேரம் 1.1 ஆம்பியர் போகிற நேரம் அது பெருசாக காட்டும் அப்படின்றப்படி. ஆனால் இவர் கொஞ்சம் தான் என்ன செய்யும், திரும்பும். அது திரும்புதா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ நல்லா விளங்கணும், உணர்திறன்ன்றது மிக 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 முக்கியமான விஷயம். இப்போ இதுலேயும் நீங்கள் பார்க்கலாம், இந்த சமன்பாட்டில் போட்டு என்ன செய்யணும் பார்க்கலாம். பின்னுக்கு நாம் என்ன செய்வோம், நம்ம ஒவ்வொரு விஷயமாக பார்த்துக்கொண்டு போவோம். சரியா? சரியா அவ்வளோ. 2வது பாருங்கள், அளக்கக்கூடிய வெப்பநிலையை மாற்றக்கூடாது. சரியா? இப்போ இங்கே பாருங்கள், உதாரணத்துக்கு ஒரு திரவம் நான் என்ன செய்யணும், ஒரு வெப்பமானி வைக்கிறேன், ஒரு இரச வெப்பமானி வைக்கிறேன். அதை வைக்கிற நேரம் நல்லா அவதானிங்க, முக்கியமான விஷயம். வைக்கிற நேரம் இதில் வெப்பநிலையை நான் ஒரு என்ன செய்கிறேன், ஒரு 80 பாகைன்னு எடுக்கிறேன். 80 பாகை சி திரவத்து வெப்பநிலை. வெப்பமானியை வைக்கிறதுக்கு முதல் அது அரை வெப்பநிலை இருந்திருக்கும், குறைஞ்ச வெப்பநிலை. அப்போ இதை நான் உள்ளுக்கு வைக்கிற நேரம் இந்த வெப்பமானி எப்படி வாசிப்பாக காட்டுது, எப்படி காட்டுதுன்றால் இங்கே என்ன செய்யும் என்றால், இப்போ இங்கே பயன்படுத்துகிற வெப்பமான பதார்த்தம் என்னது, ரசத்தின் கனவளவு, ரசத்தில் விரிவு. அதை வச்சு கொண்டு தான் நாம் என்ன செய்ய போகிறோம், இங்கே வெப்பநிலை காட்டப்போகுது. அப்போ 80 பாய்ச்சியில் நான் என்ன செய்கிறேன், இரசத்தை வைக்கிற நேரம் என்ன நடக்க போகுது என்றால், உள்ளுக்கு இருக்கிற இரசம் என்ன செய்யும், அரை வெப்பநிலை இருந்திருக்கும். இப்போ வெப்பநிலை கூடின இடத்துலேருந்து வெப்பநிலை குறைஞ்ச இடத்துக்கு அந்த இரசத்துக்கு என்ன செய்யும், வெப்பம் போகும். உள்ளுக்கு அந்த இரசத்துக்கு வெப்பம் போகும். அப்போ வெப்பம் போய் உண்மையில் இது எப்படி ரீடிங் எடுக்குதுண்டா பிள்ளைகள், இப்போ எனக்கு உண்மையில் இந்த பதார்த்தத்தில் வெப்பநிலை தான் 80. ஆனால் இங்கே நான் என்ன செய்யும், இங்கே இரசம் தான் 80 பாகைக்குரிய விரிவாக காட்டும். அது எப்படின்னு விளங்க உங்களுக்கு, வெளியில் இருக்கிற வெப்பநிலையை உள்ளுக்கிறிய காட்டுதுன்றால் இப்போ அவரில் ஒரு தாக்கம் கொண்டு வரணும் தானே. உண்மையில் அந்த இரசம் தான் 80 பாகைக்குரிய வாசிப்பை காட்டு. அதை எப்படி காட்டுதுன்றால், 80 பாகைக்குள்ளே வைக்கிற நேரம் இதிலேருந்து வெப்பம் போகும். எது வரைக்கும் போகும் என்றால், இவருடைய வெப்பநிலை 80 ஆகிற வரைக்கும் வெப்பம் போகும். நாம் படித்தோம் இப்போ பூச்சிய விதி, வெப்ப சமநிலை. சரியா? வெப்ப சமநிலை ஆகிற வரைக்கும் என்ன செய்யும் என்றால் வெப்பம் என்ன செய்யும், போகும். அப்போ அரை வெப்பநிலை இந்த இரசத்துக்கு 80 ஆகிற வரைக்கும் வெப்பம் போக போகுது. அப்போ 80 ஆகிற வரைக்கும் வெப்பம் போனால் என்ன செய்யும் பிள்ளைகள், அவரோட வெப்பநிலை கூட போகுது. சரியா? வெப்பநிலை கூட போகுது. நம்ம பின்னுக்கு படிப்போம், கனவளவு விரிவு டெல்டா வி சமன் V0 கேமா டீட்டா. வெப்பநிலை கூற நேரம் என்ன பிள்ளைகள், அந்த இதில் ஒரு கனவளவு கூடும்.
பதார்த்தங்கள் கனவளவு கூடும். அப்போ அந்த இரசத்திர கனவளவு என்ன செய்யும்? 80 பாகைக்குரிய ஒரு கனவளவு எடுக்கும். அதாவது 80 பாகைக்குரிய ஒரு விரிவை காட்டும். அப்போ என்ன செய்யும்? ஒரு இடத்துல போய் நிற்கும். சரியா? அப்போ இந்த இடத்துல சரியாக 80 அடி இருக்கும். சரிதானே? இப்படித்தானே என்ன செய்யுது? இரச வெப்பமானி வாசிப்பை காட்டுது. நாம் ஒரு பதார்த்தத்தை வைக்கிறோம், அந்த பதார்த்தத்தில் வெப்பநிலைக்கு இரசத்திர வெப்பநிலை வார வரைக்கும் என்ன செய்யும்? வெப்பம் இங்கேருந்து உள்ளுக்கு பாயும். உள்ளுக்கு பாஞ்சோன்னு என்ன செய்யும்? இரசம் 80 பாகையாகும். 80 பாகைக்குரிய விரிவை என்ன செய்யும்? அது காட்டும். அந்த இடத்துல 80 அடி இருக்கும். அப்போ ஒரு இரசத்தை நாம் இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு பதார்த்தத்தை எடுத்து என்ன செய்யும்? ஒரு வெப்பமானியை உருவாக்கிட்டோம். அந்த வெப்பமானிக்கு இப்போ நம்ம அளவு கோடணுமே, அளவு கோடு விட எடுத்தானே வேணும். 0, 1, 2, 3 அளவு கோடு வேணும் தானே. அப்போ அதை நம்ம எப்படி செய்யணும்? இப்படி தான் செய்வோம். என்ன செய்வோம்? ஒரு பதார்த்த ஒரு திரவத்தை எடுத்து உதாரணம் நீரிழமே நம்ம இங்கே ஹீட் பண்ணுவோம். இங்கே என்ன செய்வோம்? ஒரு தெரிஞ்ச அளவு கோடிட்டு ஒரு வெப்பமானியை வைப்போம். இங்கே நாம் கண்டுபிடிக்கிற வெப்பமானியை வச்சிருப்போம். சரியா? அப்போ நம்ம ஹீட் பண்ணுற நேரம் என்ன செய்யும்? இப்போ இதில் ஒரு 10 பாகைன்னு வைப்போமே. அப்போ இதில் என்ன செய்யும்? அந்த திரவம் ஒரு இடத்துல வந்து நின்றுருக்கும் 10 பாகைக்கு. அப்போ நான் 10 பாகையில் மாறாமல் இதை கொஞ்சம் நேரம் பேணும். இந்த ஃப்ளேமை நான் குறைக்கிறதன் மூலம் நம்ம பின்னுக்கு படிப்போம். அது நம்ம எப்படி மாறாமல் பேணுறதுன்றது. அவர் 10 பாகையில் மாறாமல் பேணிக்கொண்டு என்ன செய்யும்? இதில் மட்டத்தை பார்ப்பேன். இதுவும் என்ன செய்யும்? ஒரு இடத்துல மாறாமல் இருக்கும். இப்போ அந்த இடத்துல 10 பாகை சி என்று போடுவேன். சரியா? நாம் பின்னுக்கு படிக்கிற விஷயங்கள். அப்போ என்ன செய்யும்? இந்த திரவமும் இதர வெப்பநிலைக்கு வரும். அதே மாதிரி இங்கே இருக்கிற திரவமும் இதர வெப்பநிலைக்கு வரும். அப்போ நான் 80 போட்டேன் தானே. ஓகே. இப்போ இங்கே பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கணும். சரியா? ஒரு விஷயத்தை விளங்கணும். நாம் Q சமன் MC தீட்டா ஒரு சமன் படித்தேன் தானே. அப்போ அதில் என்ன நாம் சொன்னோம்? ஒரு பொருளுக்கு நம்ம வெப்பத்தை கொடுக்குற நேரம் அவரோட வெப்பநிலை கூடும். அதே மாதிரி ஒரு பொருள் அந்த வெப்பத்தை எடுக்கிற நேரம் அவரோட வெப்பநிலை குறையும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன்? இவர் 80 பாகை 6 வரைக்கும் அவருக்கு வெப்பம் போகும் இல்லை. அப்படி போகிற நேரம் இரசம் என்ன செய்யும்? வெப்பத்தை இழக்கும். இப்போ இரசம் வெப்பத்தை இழக்கும் என்றால் அவரோட வெப்பநிலை என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிடும். நல்லா அவதானிக்கணும். நான் 80 பாகையில் திரவத்தை எடுக்கிறேன். எடுத்துட்டு ஒரு வெப்பமானியை போகிற நேரம் என்ன செய்யும் என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவு என்ன செய்யும்? வெப்பநிலை குறைஞ்சிடும். ஏனென்றால் இவர் வெப்பத்தை இழக்க போகிறார் தானே. இப்போ இரசம் வாங்க போகிறாரு, அதோடு சேர்ந்து இந்த கண்ணாடி குழாயிலும் சேர்ந்து வாங்கிக்கொள்ளும். ஏன் வெப்ப சமநிலை வரணும்? எப்படி 2 பொருளை நான் வெவ்வேறு வெப்பநிலை வச்சு தொடுகையில் வச்சுக்கொண்டு 2 பேரையும் வேறு வெப்பநிலை பேணையலாம். அது எப்படியோ வெப்ப சமநிலைக்கு வரும். வெப்பநிலை கூடினது வந்து வெப்பநிலை குறைஞ்சது வெப்பம் பாஞ்சி ஆகும். அதனால் தடுக்கவே இயலாது. அப்போ என்ன செய்யும்? விரும்பியோ விரும்பாமலோ வெப்பநிலை என்ன செய்யும்? அவருக்கு போயிடும். 80 இவரோட வெப்பநிலை வார வரைக்கும் இவரோட வெப்பநிலை போகும். அப்படி இவரோட வெப்பநிலை போகிற நேரம் இவர் என்ன செய்வார்னா கொஞ்சம் குறைஞ்சிடும். ஏன்? வெப்பத்தை இழக்கிறது தானே பிள்ளைகள். அப்போ இவர் என்ன செய்கிறார்? குறைஞ்சி உதாரணமாக ஒரு 79.9 பாகைக்கு வந்துட்டார். இவர் வெப்ப சமநிலை அடைகிற நேரம் இவருக்குள்ளே இருக்கிற இரசத்திட வெப்பநிலையும் 79.9. அப்போ இவர் உண்மையில் காட்ட போகிறாரு 79.9 தான். விளங்கிட்டா? இப்போ நான் உண்மையில் 80 பாகை வாசிப்பை காட்டணும்னு ஒரு வெப்பமானியை போட்டேன். ஆனால் அது காட்டுறது 79.9. இப்போ உண்மையில் என்ன செஞ்சிருக்கென்றால் அளக்க வேண்டிய வெப்பநிலை அது மாற்றிருக்குது. அளக்க வேண்டிய வெப்பநிலை மாற்றிருக்குது. இவங்க பாருங்கள், இதை நம்ம Q7 MC படிப்போம். இப்போ இதில் இந்த திணிவு கூடவாக இருந்தால் பிள்ளைகள் சரியா பிள்ளைகள்? திணிவு கூடவாக இருந்தால் இப்போ இதில் நாம் உள்ளுக்கு நாம் பயன்படுத்துகிற இரசத்திர திணிவு கூடவாக இருந்தால் இது இந்த வெப்பநிலை வாரத்துக்கு கூட வெப்பத்தை உறிஞ்சிருக்கும், கூட வெப்பத்தை வாங்கியிருக்கும். ஒரு வெப்பநிலை உயர்ச்சிக்கு வாரத்துக்கு திணிவு கூடனால் அவருக்கு கூடின வெப்பம் தேவை. ஒரு குறிப்பிட்ட ஒரு வெப்பநிலை உயர்ச்சிக்கு வாரத்துக்கு திணிவு கூடனால் கூடின வெப்பம் தேவை. அப்போ உள்ளுக்கு நான் என்ன செஞ்சுன்னா இரசத்தை கூடவாக பயன்படுத்துகிறேன். இரசம் கூடவாக இருக்கிற ஒரு வெப்பமானியை வச்சேன் என்றால் இங்கேருந்து கூட வெப்பம் போயிருக்கும் உள்ளுக்கு. அப்போ என்ன செஞ்சிருக்கும் என்றால் உண்மையில் 79 விட குறைய வெப்பநிலைக்கு இந்த திரவம் வந்திருக்கும். உதாரணம் ஒரு 78 பாகைக்கு வந்திருக்கும், இல்லாட்டி 79 பாகைக்கு வந்திருக்கும். அப்போ உண்மையில் நான் இங்கே வைக்கிற இந்த வெப்பமானியின் காரணமாக வெப்பமானியின் காரணமாக அந்த பொருளோட வெப்பநிலை என்ன செய்து குறைக்கப்படுது. ஆனால் உண்மையில் இவர் போய் சொல்லலை. இவர் என்ன சொல்கிறாரு? வெப்பமானி
நான் 80% திரவத்தில் நான் வைக்கிற நேரம் இவர் என்ன செய்யற 79 காட்டுறான். என்ன அர்த்தம் என்றால் அவரோட தொடுகையில் இருக்கிற திரவத்தில் வெப்பநிலை அப்போ இருக்கிற வெப்பநிலை 79.9 தான். அவர் போய் சொல்லலை. நான் எதிர்பார்த்தது 80. இல்லைங்களா பிள்ளை? இப்போ உதாரணம் இப்படி யோசிச்சு பாருங்களேன். நான் என்ன செய்கிறேன், ஒரு சாக்லேட் ஒரு பாக்ஸை நான் என்ன செய்கிறேன் வாங்கி ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். என்ன சொல்லி கொடுக்குறேன், எனக்கு தெரியும் அதில் 100 இருக்குமென்னு எனக்கு தெரியும். அப்போ நான் என்ன அவர்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். என்ன சொல்கிறேன்னா இதை எண்ணி வை, எத்தனை சாக்லேட் இருக்குமென்னு எண்ணி வைண்டு. அப்போ அவன் என்ன செய்கிறான்னா அதில் எண்ணுற நேரம் 2 எடுத்து வாயில் போட்டான். வாயில் போட்டுவிட்டோ அவள் என்ன எண்ணி முடிச்சிட்டான். அவள் எத்தனை இருக்கும், 98 இருக்கும் தானே. அப்போ அவன் ஆள் வார நேரம் சொல்கிறான், எத்தனை இருக்குன்னு கேட்குறாரு. அவள் 98. இவன் என்ன பொய்யா சொன்னேன், இப்போ இதுக்குள்ளே 98 இருக்குன்னு கொடுக்குறான். அவர் பொய் சொல்லலை. விளையில விளையில் அவன் 2 விட்டான். நான் உண்மையை சொல்கிறான், இதுக்குள்ளே 98. அதே மாதிரி தான் நீங்கேயும் விளையிட்டான். அதே மாதிரி தான் நீங்கேயும். இவர் என்ன செய்கிறாரு, வாசிக்க வேண்டிய வெப்பநிலை என்ன செய்யறான், குறைச்சிட்டான். ஆனால் நமக்கு எப்படி இருக்கணும், நான் என்னத்தை எதிர்பார்த்தேன், 80 வாசிக்கணும் வேண்டி. அங்கே 100 சாக்லேட் இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். அவன் தின்றதுக்கு நான் ஒன்றும் சொல்லலாம். அப்போ நான் எவ்வளோ 100 நான் விளையில அவரை நான் சாப்பிடாம ஆக்கணும்னா நான் வேறு ஆள்கிட்ட கொடுக்கணும். அதை சாப்பிட சாக்லேட் எடுக்காத ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருக்கணும். அந்த கதைக்கிற விலங்கு தான். இப்போ இது இன்னும் கொஞ்சம் உடம்பானால் இன்னும் கொஞ்சம் வேறான ஆள்கிட்ட கொடுத்து என்ன நடந்தையும் அவன் ஒரு 10 திண்டு போட்டு 90 இருக்கணும்னு இருப்பான். விளங்கிட்டா? அப்போ எனக்கு நான் என்னத்தை நான் எதிர்பார்ப்பேன், சாக்லேட்டை விரும்பாத ஒரு ஆளை எதிர்பார்ப்பேன். அதே மாதிரி தான் இங்கே வெப்பத்தை வாங்காமல் நான் என்ன செய்யணும், பாதுகாக்கணும். உலகிற்கு திறமை வெப்பத்தை வாங்காமல் நான் பாதுகாக்கணும். அதுக்கு நம்ம என்னென்ன செய்வோம்ன்றது நம்ம பின்ன. இப்போ நான் இப்போ உதாரணம் ஒரு விஷயம் சொல்லிட்டேன், நீங்கள் திணிவை குறைக்கணும். திணிவு கூட நான் என்ன செய்யும், கூட வெப்பத்தை வாங்கணும். சரியா பிள்ளைகள்? அதே மாதிரி Q7 MCT இங்கே பாருங்கள். நம்ம பிறகு தான் படிக்கிறேன், நான் பரவாயில்ல, நீங்கள் படித்த விஷயம் தானே. இப்போ திணிவை கூடணும் என்ன செய்யும், Q கூடும். அதே மாதிரி இங்கே பயன்படுத்துகிற இந்த பதார்த்தத்தில் தன்வெப்ப கொள்ளளவு கூட்டினாலும் Q கூடும். அப்போ இங்கே பாருங்கள், சரியா? இங்கே பாருங்கள், நான் ஒவ்வொரு வெப்பமானியும் நான் இரச வெப்பமானி கதைக்கிற நேரம் 3 அதுக்குள்ள நான் கதைச்சு கொள்வேன். அளக்க வேண்டும், வெப்பநிலையை மாற்றக்கூடாது. இப்போ உண்மையில் நான் இது என்னது, செம்மை. சரியா பிள்ளைகள்? இப்போ நம்ம செம்மைன்னு படிச்சிருப்போம். உண்மையில் இதுதான் செம்மை. சரியான வாசிப்பை காட்ட வேண்டி இருக்கணும். அப்போ நான் இங்கே அளக்க வேண்டிய வாசிப்பை நான் என்ன செய்யலான்னால் வேறு வழியில் பிள்ளைகள் நான் 80 வச்சா 80 விட கொஞ்சமாச்சும் குறையத்தான் காட்டும். விளையிட்டா? கூட வித்தியாசம் காட்டக்கூடாது. அப்போ நான் என்ன செய்யணும், ஓரளவுக்கு செம்மையை வேணும். பேணணும் என்றால் திணிவு கூடின என்ன செய்யும், கூட வெப்பத்தை வாங்கும். வெப்பநிலை நல்லா குறைச்சி போடும், செம்மை குறைஞ்சிடும். தன்வெப்ப கொள்ளளவு கூடினாலும் கூட வெப்பத்தை வாங்கும், ஒரு குறிப்பிட்ட பாகினோட சூடாகிறதுக்கு. அப்போ திணிவு குறைஞ்ச குமிழை நான் பயன்படுத்த வேண்டியிருக்கும். அதே மாதிரி குறைஞ்ச தன்வெப்ப கொள்ளளவோட பதார்த்தத்தை நான் பயன்படுத்த வேண்டியிருக்கும். சரியா? அது என்னத்துக்கு, அளக்க வேண்டிய வெப்பநிலையை மாற்றக்கூடாதுன்றதுக்கு அல்லது செம்மையை கூட்டுறதுக்கு. செம்மையை கூட்டுறதுக்கு நான் என்ன செய்வேன் உண்டு, திணிவை குறைப்பேன் பயன்படுத்துகிற பதார்த்தத்தில், அல்லது தன்வெப்ப கொள்ளளவும் குறைப்பேன். சரி? என்னத்துக்கு, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அளக்க வேண்டிய செம்மையை கூட்டுறதுக்கு. உணர்திறனுக்கு மாறி வரும் பிள்ளைலாம் நாம் அதை நாம் இரச வெப்பமானி படிக்கிற நேரம் படிப்போம். சரியா? இது விளங்கித்தானே? செம்மைன்றது இருக்கிற மாதிரி வாசிக்கணும். இப்போ இவர் கூட வெப்பத்தை வாங்கினார்னா என்ன செய்யும் பிள்ளைகள், இருக்கிறது குறைஞ்சு போகும். சரிதானே? சரியா? அடுத்ததை பாருங்கள், பரந்த வீச்சு. அப்போ நாம் வெப்பநிலையை அளக்கிறதுக்கு நாம் பயன்படுத்தப்படுற அந்த வெப்பமானி என்னது, ஒரு கூடின ரேஞ்சில் வெப்பத்தை அளக்கக்கூடியதாக இருக்கணும். இல்லைங்கிட்டா? ஒரு கூடிய ரேஞ்சுனால் ஒரு நிறைய வெப்பநிலைகள், அதாவது ஒரு பரந்த வீச்சில் இருந்துச்சுன்னா வெப்பநிலையை அளக்கக்கூடியமாக இருக்கணும். இப்போ அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா நம்ம இரச வெப்பமானி வச்சுக்கொண்டே கதைப்போம். இப்போ ஒரு இரச வெப்பமானி, சரியா, அது எந்த வெப்பநிலையிலிருந்து எந்த வெப்பநிலை வரைக்கும் அளக்கும் என்றதை நாம் பார்க்க போகிறோம். அதான் இந்த வீச்சுன்றது. எந்த வெப்பநிலையிலேருந்து எது வரைக்கும் அது அளக்கும் என்றுதான் இந்த வீச்சு. அந்த வீச்சுன்றது பெருசாக இருக்கணும். பிள்ளை நான் தெரிவு செய்கிற பதார்த்தம் எப்படி இருக்கணும் என்றால் கூடின ஒரு வீச்சை உடைய ஒரு பதார்த்தமாக நான் தெரிவு செய்யணும். இப்போ இரச வெப்பமானியில் எது வரைக்கும் அந்த இரசம்ன்றது இரசத்தை வச்சுக்கணும் நான் வாசிப்படுக்கலாம் என்றால் உண்மையில் அந்த இரசமாக இருக்கிற வரைக்கும் நான் வாசிப்படுக்கலாம். விளையிட்டா?
இரசமாக இருக்கிற வரைக்கும் வாசிப்பு எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், நான் ஒரு பதார்த்தத்துக்குள்ளே அந்த இரச வெப்பமானி வைக்கிற நேரம் அந்த பதார்த்தத்தை வெப்பநிலை குறைஞ்சி கொண்டு போகுது வெப்பமே. அப்போ குறைய என்ன செய்யும், உள்ளுக்கு இருக்கிற இரசத்தில் வெப்பநிலை குறைஞ்சி ஒரு கட்டத்தில் என்ன செய்யும், இரசத்தின் உரைநிலைக்கு வந்துடும். வெப்பநிலை குறைஞ்சி வரும். அப்போ உரைநிலை வந்த என்ன செய்யும் பிள்ளை, அந்த இரசம் என்ன செஞ்சிடும், கட்டி ஆகிடும். அதுக்கு பிறகு என்ன செய்ய இயலாது, அந்த வெப்பநிலை பயன்படுத்த இயலாது. அப்போ இரசம் உறிஞ்சது பிறகு அது இரசம் இல்லை தானே. இப்போ நீர் உறைஞ்சதுக்கு பிறகு அது பனிக்கட்டி, நீர் இல்லை. ரைட்டா, அதை தான் நான் சொன்னேன். இரசமாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த வெப்பநிலையை பயன்படுத்தலாம். அப்போ ஆக குறைஞ்ச இது வரைக்கும் பயன்படுத்தலாம்னா இரசத்தில் உருகுநிலை உரைநிலை வரைக்கும். ஆக கூடினது வரைக்கும் பயன்படுத்தலாம் என்றால் நான் வெப்பநிலை இப்போ கூடி போகிறேன்னு வைப்பமே, கூடி போகிற நேரம் அந்த இரசம் கொதித்து ஆவியாகிற வரைக்குமே எல்லாம் பயன்படுத்தலாம். அதுக்கு பிறகு இரசம் ஆவியாக போயிடும். இப்போ நீர் 100 ரூபாய்க்கு பிறகு கொதித்து நீராவியாக போயிடும். நீர் வேறு, நீராவி வேறு. அப்போ இங்கே பயன்படுத்தப்படுற பதார்த்தத்தில் வீச்சுன்றது இதில் தங்கிருக்கும்னா இதில் உரைநிலையிலையும் இதில் கொதிநிலையிலும் தங்கியிருக்கும். அப்போ நான் உரைநிலை கொதிநிலைக்கு இடையிலான அந்த வெப்பநிலை வித்தியாசம் எதுக்கு கூடவாக இருக்கோ அந்த பதார்த்தத்தை பயன்படுத்தினால எனக்கு பரந்த வீச்சு வரும், ஒரு கூடின ஒரு ரேஞ்ச் ஒன்று வரும். சரியா பிள்ளை? அடுத்தது புள்ளி வெப்பநிலையில் அளக்கக்கூடியதாக இருக்கணும். உணர்திறன் கூட இருக்கணும், அளக்கக்கூடிய வெப்பநிலை மாற்றக்கூடாது, பரந்த வீச்சுடையதாக இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் வெப்பமானியில் விரும்பப்படுற இயல்புகள். புள்ளி வெப்பநிலை அளக்கக்கூடியதாக இருக்கணும். இப்போ எங்களுக்கு தெரியும், நாங்கள் வளமையாக பயன்படுத்துறது ஏதோ ஒரு திரவம் அல்லது ஏதோ ஒரு பொருள் வெப்பநிலை நாம் ஒரு இரச வெப்பமானி வச்சோம்னா அளந்து கொள்ளும். இப்போ சில இடங்களில் என்ன செய்யும், சில புள்ளிகளில் வெப்பநிலை அளக்க வேண்டி இருக்கும். இப்போ சர்க்யூட்டில், இப்போ எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் சில இடங்களில் சில புள்ளிகளில் நம்ம வெப்பநிலை அளக்க வேண்டியிருக்கும். அந்த இடத்துல கொண்டு போய் இந்த இரச வெப்பமானி வச்சு அதை வைக்கல. அதில் என்ன பிள்ளை, நமக்கு வேணும் புள்ளி. அந்த புள்ளியில் இதில் இரச கும்பல் கொண்டு வைக்கலாம் பிள்ளை, வைக்க இயலாது. அப்போ எல்லா இடத்துலையும் வச்சு வாசிப்படுத்தக்கூடியமாக இருக்கணும். அப்படியான ஒரு வெப்பமானி இருந்தால் நல்ல. சரியா? புள்ளி வெப்பமானியில் அளத்தல். புள்ளி வெப்பநிலைகள் அளக்கிறதுக்கு மிக 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 பொருத்தமானது வெப்ப இணை. அடுத்தது விரைவாக செயற்பட வேண்டும். இது முக்கியமான ஒரு விஷயம். வெப்பமானி என்றது குயிக்காக என்ன வேலை செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு பதார்த்தத்தில் வெப்பநிலை என்ன செய்யுது, ஒரு குயிக்காக மாறுது. ஒரு பதார்த்தம் எப்பவுமே சும்மா ஏதோ ஒரு திரத்தில் வைக்கிற நேரம் இதில் வெப்பநிலை என்ன செய்யுது, குயிக்காக என்ன செய்யுது, மாறுது. ஏதோ ஒரு காரணி ஒரு ஹீட் கொடுக்குறான்னு வெளியில் வருது, ஏதோ ஒரு செயற்பாடு நடக்கிறதால அந்த பொருளோட வெப்பநிலை குயிக்காக மாறுது. கணத்துக்கு கணம் செகண்ட் என்ன செய்யுது, வெப்பநிலை குறையுது. அப்போ இந்த பொருளோட வெப்பநிலை எப்படி மாறுதுன்றதை கண்டுபிடிக்கிறது நான் என்ன செய்யறேன்னா இரச வெப்பமானே வைக்கலாம். ஏன்னு சொல்லுங்க பாப்போம். நான் ஆரம்பத்தில் காய்ச்சேன் இரச வெப்பமானி எப்படி வாசிப்பை தரும் வேண்டி. இப்போ இங்கே பாருங்கள், உதாரணத்துக்கு இவர்கிட்ட ஒரு 45 பாகை 40 பாகை இருக்கிற நேரம் இவர் வாசிப்பை காட்ட போகிறார். அப்போ என்ன செய்யும், இப்போ நான் உண்மையில் சொன்ன மாதிரி வெப்பநிலை மாறிக்கிட்டே இருக்கு. 40, 41, 48, 49, 50 திரும்ப 40 அப்படின்னு சொல்லி குயிக்காக மாறிக்கொண்டே இருக்குது. இப்போ 40 என்று வார கணத்தில் இவர் வாசிக்க போகிறாருன்னா இப்போ 40லிருந்து இவருக்குள்ளுக்கு வெப்பம் போகணும், இரசம் அங்கே அவர் சமநிலை அடையணும், வெப்ப சமநிலை அடையணும், அதுக்கு பிறகு அவர் விரியணும். இது வெப்பம் உள்ளுக்கு அவர் 40க்கு ஆகி அது மேலே போய் வாசிப்பை காட்டுறதுக்கு இடையில் இங்கே வெப்பநிலை மாறி போயிடும். அது விளங்கிட்டா? அப்போ இவர் உண்மையில் ஆறுதலான, அவர் ஸ்லோவாக தான் வேலை செய்வார். ரிசர்வ் ஸ்லோவாக தான் வேலை செய்வார். ஏன், வெப்பம் என்ன செய்ய இந்த கண்ணாடியை தாண்டி இந்த ரசத்துக்கு போய் அவர் விரிவடைஞ்சு அவர் மேலே போய் ரீடிங் காட்டணும். அதுக்கடையில் கீழே இருக்கிற வெப்பநிலையிலேருந்து மாறி போயிடும். விளங்குதா பிள்ளை? அப்போ விரைவான செயற்பாட்டுக்கு அவர் உண்மையே சரியில்லை. இரச வெப்பமானி நம்ம எதை பயன்படுத்துவோம் என்றால் வெப்ப இணையை பயன்படுத்தலாம். அதை என்ன செய்யும், காட்டி குயிக்காக என்ன செய்யும், மாறும். சரியா பிள்ளை? இப்போ விரைவாக நம்ம செயற்படக்கூடிய மாதிரி இருக்கணும், நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பிள்ளை. இல்லைங்களா? இப்போ நம்ம ஒரு ஃபோன் வாங்க போகிறோம்டா, நம்ம எப்படி கேட்பான், ஃபஸ்ட்டுக்கு நம்மளோட பட்ஜெட் கேட்பான். அடுத்தது நீங்கள் என்னத்துக்காக ஃபோன் வாங்க போகிறீங்க, கேமராக்கா, இல்லை உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணுமா, இல்லை டிஸ்பிளேக்கா, இல்லாட்டி கேமிங்க்கா. அதே மாதிரி தான் இப்போ நாம் ஒரு வெப்பமானி வாங்குகிற நேரம் நாம் ஒரு படிக்க போகிறோம், நாம் அந்த வெப்பமானி நாம் என்னத்துக்காக எடுக்க போகிறோம், அது உணர்திறன் சரியாக இருக்கணுமா,
அல்லது கூடிய ரேஞ்சில் அளக்கணுமா, அல்லது செம்ம கூடிய இருக்கணுமா, அல்லது புள்ளி வெப்பநிலை அளக்கக்கூடிய மாதிரி இருக்கணுமா, அல்லது விரைவாக செயற்படக்கூடிய மாதிரி இருக்கணுமா, எல்லாத்தையும் ஒரு வெப்பநிலையில் கொண்டு வர இயலாது. அது முக்கியமான விஷயம். அப்போ உணர்திறன் கூடனா நாம் ஒரு வெப்பநிலை செட் பண்ணலாம், அளக்கக்கூடிய வெப்பநிலை மாற்றக்கூடாதுன்னா நம்ம ஒன்றை யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் ஒன்றாக கொண்டு வரதுன்ற கஷ்டம் இல்லைங்களா. அப்போ என்னென்ன இயல்புகள் இருக்குமாண்டா எனக்கு நல்லா அதை தான் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். விரைவாக செயற்படுவேன், கையாள்வதற்கு இலகுவாக இருக்கணும். உண்மையில் கையாள்வதற்கு இந்த இரச வெப்பமானது சிம்பிள். ஏன்னா ஒரு பதார்த்த வெப்பநிலை வேணுமா, கொண்டு போய் வச்சோமா, கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோமா, வெப்பநிலை வந்துடும். ஆனால் வெப்ப இணைன்றது எங்களுக்கு தெரியும். 2 கம்பி துண்டுகளில் ஒரு மில்லி வோல்ட் மாதிரி இருக்கும். நாம் அடுத்தது அதில் 2 வெப்பநிலை வித்தியாசங்கள் இருக்கும். அதில் ஏதோ ஒரு வெப்பநிலை நம்ம தெரிஞ்ச வெப்பநிலையாக பேணணும், அதெல்லாம் கஷ்டம். இப்போ ஒரு புள்ளியில் வெப்பநிலை வேணுமெண்டா நம்ம கம்பி துண்டை தேடி தெரியணும், வோல்ட் மணியை தேடணும். ஒரு தெரிஞ்ச வெப்பநிலையை கொண்டு ஒரு வெப்பநிலையை கொண்டு ஒரு இடத்துல வைக்கணும், அதெல்லாம் கஷ்டம். அப்போ கையாளுறதுக்கு லேசாக இருக்கணும். நான் வெப்பமானியை பயன்படுத்துவேன், வேலை முடிஞ்சோன்னா பக்கெட்டில் போட்டு கொண்டு போவேன். ஆனால் மற்ற வெப்பமானி அப்படி கொண்டு போயிடலாம். என்ன அடுத்தது கையெடுக்க மாதிரி இருக்கணும். இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான், கையாளுறதுக்கு லேசாக இருக்கணும். சரியா பிள்ளை? அப்போ இவ்வளவும் என்ன செய்யுது, வெப்பமானியில் விரும்பப்படுற இயல்புகள். சரியா சரியா பிள்ளை? இப்போ நம்ம ஆரம்பிப்போம் கண்ணாடியில் திரவ வெப்பமானி. இப்போ நம்ம வெப்பமானிக்கு இருக்க வேண்டிய இயல்புகள் இப்போ இருந்தால் நல்ல மண்டதை நாம் பார்த்தோம். இப்போ நாம் பார்க்க போகிறோம் கண்ணாடியில் திரவ வெப்பமானி. இப்போ நமக்கு ஒரு 3 வகையான வெப்பமானிகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 3 வகையான வெப்பமானிகள். இது அடுத்த வெப்பநிலையில் அடுத்த வெப்ப தடை செய்கள். இப்போ கண்ணாடியில் திரவ வெப்பமானி. அப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இது ஒரு கண்ணாடி தண்டு. சரியா? அதுக்குள்ளுக்கு நடுவில் ஒரு மெல்லி ஒரு மைத்துளை குழாய் அல்லது ஒரு நுண்துளை ஒன்று இருக்கும். ஃபுல்லாக எல்லாம் கண்ணாடி. இதுக்குள்ளுக்கு ஒரு குமிழில் சரியா உள்ளுக்கு ரசமே இருக்கும். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், இவ்வளவும் கண்ணாடி. சரியா? ஒரு கண்ணாடி தண்டு, அதுக்கு நடுவில் ஒரு மெல்லி ஒரு துளை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி தடிப்பு கூடவாக இருக்கும், இந்த இடத்துல கண்ணாடி தடிப்பு குறையாக இருக்கும். சரியா? ஒரு மெல்லிய சுவர் இந்த இடத்துல தடித்த சுவர். உங்களுக்கு விளங்குதா பிள்ளை? ஏன் இந்த இடத்துல மெல்லிய சுவர் விளங்குதா? இப்போ நம்ம ஒரு பதார்த்தத்தில் வெப்பநிலை அளக்கிற நேரம், ஒரு பதார்த்தத்தில் நம்ம இப்படி ஒரு திரவத்தை வச்சு வெப்பத்தின் அளக்கிற நேரம் எப்படி வெப்பநிலை எப்படி அளக்கும்? உள்ளுக்கு இருக்கிற வெப்பம், இவரோட வெப்பம் உள்ளுக்கு போகணுமன்றதை இந்த கண்ணாடி குமிழை தாண்டி தான் உள்ளுக்கு போகணும். அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், கண்ணாடி என்னது அறுதிக்கு அடுத்து குயிக்காக வெப்பத்தை போகக்கூடாது. குயிக்காக வெப்பத்தை போகக்கூடாது. அப்போ உண்மையில் இவரோட வெப்பம் குயிக்காக போனாங்கப்போ இது குயிக்காக என்ன செய்யும், அது வாசிப்பாக காட்டும். அதுக்காக நான் என்ன செய்யறேன்னால் இந்த இடத்துல மிக 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 ஒரு மெல்லிய ஒரு கண்ணாடி குமிழை என்ன செய்யறேன் பயன்படுத்துகிறேன். சரியா? அப்போ உண்மையில் கண்ணாடியில் திரவ வெப்பமானி. இந்த திரவமாக நாம் என்ன செய்யலாம்னா அல்கஹாலை பயன்படுத்தலாம் அல்லது ரசத்தை பயன்படுத்தலாம். சரியா? திரவமாக அல்கஹால் அல்லது இதை பயன்படுத்தலாம். இப்போ நாம் வெப்பமான இயல்புகள் பார்த்தோம். திரவ வெப்பமானியில் கண்ணாடியில் திரவ வெப்பமானியில் பயன்படுத்தப்படுற வெப்பமான இயல்புன்றது அங்கே பயன்படுத்தப்படுற பதார்த்த அந்த திரவத்தின் கனவளவோ. சரியா? திரவத்தின் கனவளவோ நம்ம சொல்கிற நேரம், இப்போ கேள்வியில் அப்படி ஏதாவது கேட்டு வந்தால் வெப்பமான இயல்பு என்ன பயன்படுத்தப்படுது என்றால் நம்ம சொல்கிற நேரம் குறித்த திணிவு திரவத்தின் கனவளவோ, அல்லது இரச வெப்பமானின்னு கேட்குற நேரம் குறித்த திணிவு இரசத்தின் கனவளவோ. அந்த குறித்த திணிவை சேர்த்து கொடுத்தா நல்ல குறித்த திணிவு இரசத்தின் கனவளவோ. அப்போ நாம் 2 பதார்த்தங்களை பயன்படுத்துவோம், ஆல்கஹால் அல்லது அடுத்தது இரசம். ஆல்கஹாலோட பொதுவாக பயன்படுத்துகிற ஏத்தனால் அல்லது எதையில் ஆல்கஹால். சரியா பிள்ளை? அது இரசம் நாம் பயன்படுத்தும். இப்போ ஆல்கஹால்ன்றது நிறமற்ற பொருள், அது நிறம் இல்லாமல் இருக்கும். அப்போ வெப்பமானியில் நாம் ரீடிங் எடுக்கிறேன்னு நமக்கு விளங்கணுமே, அதுக்காக நாம் என்ன செய்யணும்னா சிவப்பு கலரில் சாயம் போட்டிருப்பாங்க, டை பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இந்த இருக்கிறது -15 பாய்சி என்றது. இந்த -15 இவரோட உரைநிலை, இவரோட கொதிநிலை. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே நான் என்ன செய்யலாம், ஆல்கஹால் வெப்பமானியில் நான் வாசிப்பு எடுக்கலாம். இப்போ இரசத்தை பாருங்கள், அவரோட உரைநிலை -39 பாயிலேருந்து 357 வரைக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே நான் என்ன செய்யலாம்னா இரச வெப்பமானியை வச்சுக்கொண்டு வாசிப்புகள் எடுக்கலாம். இப்போ அடுத்து இங்கே பாருங்கள், 10.9 10⁴ டிகிரி செல்சியஸ் என்றது இவரோட கனவளவு விரிகை திறன். கேமா அதே மாதிரி இவரோட கனவளவு விரிகை திறன்ன்றது 1.8 10⁴. இங்கே கிட்டத்தட்ட இது ஒரு 11, இது அனளவா 2, கிட்டத்தட்ட ஒரு 5 மடங்கு கூட. அப்போ இரச வெப்பமானியை விட திரவலையில்
ஆல்கஹால் வெப்பமானியில் அந்த பதார்த்தத்தின் ஆல்கஹாலோட கனவளவு விரிகைத்திறன்ன்றது கூட அவ்வளோ தேவைப்படும் இது. சரியா பிள்ளைகள்? அப்போ இவ்வளோ தான் பேசிக். இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், இதுதான் அவரோட வீச்சு தானே. அப்போ இந்த இதுக்குள்ளேருந்து நாம் இது வரைக்கும் என்ன செய்யலாம் பிள்ளைகள், என்ன செய்யலாம், வாசிப்பு எடுத்துக்கொள்ளலாம். சரியா? வாசிப்பு எடுத்துக்கொள்ளலாம். இதில் உங்களுக்கு முக்கியம், இது உண்மையில் உருகுநிலை, இது கொதிநிலை, உருகுநிலை கொதிநிலை. அப்போ நம்ம பின்னுக்கு நம்ம ஹீட் படிக்கிற நேரம் படிப்போம். உருகுநிலை கொதிநிலை என்றது அமுக்கத்தில் தங்கியிருக்கும். சரியா? அமுக்கத்தில் தங்கியிருக்கும். அமுக்கம் கூடினால் உருகுநிலை என்ன செய்யும், கூடும். அதே மாதிரி கொதிநிலையும் கூடிக்கொள்ளும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் வந்து ப்ரெஷர் குக்கர். இந்த ப்ரெஷர் குக்கரில் நம்ம உள்ளுக்கு அமுக்கத்தை கூட்டி என்ன செய்கிறோம், அவரோட கொதிநிலையை கூட்டிக்கொள்கிறோம். அப்படி கூட்டுற நேரம் 100 பாய்ச்சியில் கொதிக்க வேண்டிய நீர்ன்றது ஒரு 110 பாய்ச்சியில் கொதிக்க போகுது. அப்போ அந்த சைடில் என்ன செய்யணும், வெப்பநிலையில் கூடின வெப்பநிலையில் சமைக்கிறதால தான் குயிக்காக என்ன செய்யுது, அங்கே சமையல் நடக்குது. அப்போ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. அமுக்கம் கூற நேரம் கொதிநிலை கூடும். அப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ நான் இந்த இடத்துல ஆல்கஹாலில் நான் வெப்பமான திரவமாக பயன்படுத்தினேன் என்றால் -15 115 78 வரையும் கொண்டு போகலாம். ஆனால் இப்போ 78 வார நேரம் நான் அமுக்கத்தை கூட்டி இவரோட கொதிநிலையை நான் இன்னும் கொஞ்சம் கூட்டினேன் என்றால் நான் இன்னும் கொஞ்சம் கூடின வீச்சுக்கு என்ன செய்யலாம், அந்த வெப்பமானியை பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த இரச வெப்பமானிக்கும். இப்போ அதுக்கு என்ன செய்வாங்கன்னா பிள்ளை, இதுக்குள்ளுக்கு என்ன செய்வாங்க, இப்போ இரச வெப்பமானியை பொறுத்த மட்டும் அதில் என்ன செய்வாங்கன்னா இதுக்குள்ளே நைட்ரஜன் வாயு செலுத்துவாங்க, N2 கேஸ். அப்போ N2 கேஸ் செலுத்துகிற நேரம் என்ன நடக்கும் என்றால், சரியா, N2 கேஸ் செலுத்துகிற நேரம் இவரோட அந்த கொதிநிலை என்றது 800 பாய்ச்சி வரைக்கும் போகுமா. இல்லைங்கட்டா? உள்ளுக்கு N2 கொஞ்சம் சேர்த்துனால் இவரோட உள்ளுக்கு அமுக்கம் என்ன செய்யும் பிள்ளைகள் கூடி போயிடும். அப்போ உண்மையில் அமுக்கம் என்றது வெளி அமுக்கத்தில், அந்த கொதிநிலை என்றது வெளி அமுக்கத்தில் தங்கியிருக்கும். சரியா? அப்போ N2 கேஸ் சேர்க்கிற நேரம் இவர்கிட்ட 357 இருக்கிற 800 வரைக்கும் போகுமா. அப்போ இது உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது, இப்போ நீங்கள் இங்கே ஒரு வெப்பமான பதார்த்தம் பயன்படுத்துகிறீங்க. சரியா? வெப்பமான பதார்த்தம் பயன்படுத்துகிறீங்க. இப்போ நீங்கள் இதை ஹீட் பண்ணுற நேரம் என்ன செய்யும்னா இந்த பதார்த்தம் என்ன செய்யும், உள்ளுக்கு ஆவியாகும். அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அப்போ உள்ளுக்கு ஆவியாகும் என்ன நடக்கும்னா அதில் ஆவியால் அதுக்கு ஒரு மேலதிகமாக ஒரு அமுக்கம் வந்து அதில் கொதிநிலை என்ன செய்ய மாறுபடும். உண்மையிலே இரசத்தை பயன்படுத்துறதுல ஒரு பிரதான அனுகூலம் என்னென்னால் இரசம் பெருசாக ஆவியாகாது. இப்போ இரசம் பெருசாக ஆவியாகாது, அது கொஞ்சமாக ஆவியாகும். அதால் வாரத்தை என்ன செய்யணும், நம்ம ஒரு பெருசாக நம்ம எடுக்க தேவையில்லை. ஆனால் வேறு ஆவி அமுக்கம் கூடின பதார்த்தங்கள் இருக்குது. சரியா? இரசம் பெருசாக ஆவியாகாதுன்றது, இப்போ இந்த இரசம் பெருசாக ஆவியாகாதுன்றது நம்ம அதான் ஒரு அனுகூலமாக வச்சு நம்ம நிறைய ப்ராக்டிக்கல் செய்வோம். பின்னுக்கு வர ப்ராக்டிக்கல்லாம் வரும். சரியா? அப்போ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணுங்க. உள்ளுக்கு அமுக்கம் கூடுற நேரம் அதில் கொதிநிலை கூடிக்கொள்ளும். அதே மாதிரி அதில் வீச்சு கூடிக்கொள்ளும். அதை இங்கே நம்ம பயன்படுத்துகிற பதார்த்தத்தாலையும் என்ன செய்யும், அது ஆவியாகிறதாலையும் உள்ளுக்கு இருக்கிற அமுக்கம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அமுக்கம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதில் வீச்சு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் இதை என்ன செய்யுங்க, கட்டாயம் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நாம் என்ன வருவோம், இப்போ இரச வெப்பமானி இவங்க 2 பேரோட வித்தியாசத்தை நாம் என்ன பார்த்துட்டோம். இப்போ கண்ணாடியில் திரவ வெப்பமானிக்கு உணர்திறன் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது செம்மையை பார்க்க போகிறோம். சரியா? உணர்திறனை பார்க்கவும் அடுத்தது செம்மையை பார்க்க போகிறோம். அப்போ நான் முன்னால் ஒரு விஷயம் உங்களுக்கு இதுக்கு முதல் சொன்னேன்னா, செம்மையின் உணர்திறன் எஸ்ன்றது வாசிப்புக்கு உள்ள கணியம். உண்மையில் இங்கே வாசிப்பு என்னது, அந்த இரச நிலையோட உயரம் எவ்வளோ உயர்ந்திருக்கின்றது. அதை நாம் பின்னுக்கு படிப்போம், நீட்சியில் படிப்போம். டெல்டா எல் உண்மையில் நீளம், இரச நிரல்ட நீட்சி. சரியா? டெல்டா எல் சமன் வாசிப்புக்கு கீழே கணியம் என்றது என்ன பிள்ளை, கணியம் என்றது, சரியா, கணியம் என்றது தீட்டா. வெப்பநிலை தானே பிள்ளைகள் கூட போகுது, கணியம் என்றது தீட்டா. அப்போ ஒரு பாய்சைக்கான நீட்சி அப்படி தான் வரும். ஒரு பாய்சைக்கான நீட்சி என்று தான் வரும். இப்போ நான் என்ன செய்கிறேன்னால் டெல்டா எல்லுக்கு எல் நோட் இன்ட்டு டெல்டா எல்லை நான் என்ன செய்யலாம், எப்படி எழுதலாம் பிள்ளை. சரியா? டெல்டா எல்லை இங்கே பாருங்கள். இப்போ இது ஒரு நீட்சி ஒன்று வருதுன்னு வைப்போம், இவ்வளோ நீட்சி வருதுன்னு வைப்போமே, இதான் இப்போ டெல்டா எல். அந்த எல்லை என்ன செய்யலாம் என்றால் இவ்வளோ கனவளவை நான் இந்த குறுக்கோட்டால் பிரிச்சேன்னால் எனக்கு டெல்டா எல் வரும். விளங்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கனவளவை நான் டெல்டா கனவளவு அதிகரிப்பேன்.
நான் குறுக்குவட்டால் பிரிச்சேன் என்றால் எனக்கு என்ன வரும் என்றால் டெல்டா எல் வரும், கீழே டீட்டா. நான் என்னத்தை கண்டுபிடிக்க போகிறேன், உணர்திறனை பார்க்க போகிறேன். சரியா? அப்போ என்ன தெரியும், டெல்டா விக்கு பதிலாக நம்ம என்ன போட்டோம், கனவுல ஏற்பட்ட அதிகரிப்பு நம்ம பின்னுக்கு படிப்போம் V0 இன்ட்டு கேமா டீட்டா. சரியா பிள்ளை? V0 இன்ட்டு கேமா டீட்டா. கீழே சரியா, கீழே ஏ டீட்டா. இந்த டீட்டா எங்கே வந்தது, டெல்டாவிலேருந்து வந்தது. இப்போ இந்த டீட்டாவும் இந்த டீட்டாவும் விட்டுப்படும். அப்போ எனக்கு எஸ் சமன் V0 கேமா கீழே ஏ. எஸ்ன்றது உணர்திறன், இந்த V0ன்றது இந்த இரச குமிழில் கனவளவு விளைந்த அந்த இரசத்தின் ஆரம்ப கனவளவு அல்லது இந்த இரச குமிழின் கனவளவு V0. கேமானது நான் இங்கே பயன்படுத்துகிற இந்த பதார்த்தத்தின் விரிகை திறன், ஏ என்றது இந்த துளையின் குறுக்கோட்டு பரப்பு. சரியா? இப்போ இங்கே வாங்க. இப்போ நான் உணர்திறனை கூட்டணும் என்றால், உணர்திறனை கூட்ட வேண்டி இருக்கும் என்றால் V0 கூட்டலாம். V0 கூட்டலாம் என்ன பிள்ளைகள், இந்த இரச கும்பலில் கனவளவை கூட்டலாம் உணர்திறனை கூட்டுறதுக்கு. அடுத்த என்ன செய்யலாம், கேமாவை கூட்டலாம். ஒரு விரிகை கூடின பதார்த்தத்தை பயன்படுத்தலாம். இங்கே பாருங்கள், இப்போ இரசத்தை விட நான் அல்கஹாலை பயன்படுத்தினால் அவருக்கு விரிவு கூட, அதனால் உணர்திறன் கூட்டலாம். அடுத்தது நான் இங்கே பயன்படுத்துகிற இந்த நுண்துளையின் குறுக்குவட்ட பரப்பை குறைச்சென்றால் அங்கே என்ன செய்யும், உணர்திறன் கூடிக்கொள்ளும். அடுத்தது இந்த குறுக்குவட்டு பரப்பை குறைக்கணும். அப்போ சொல்லுங்க பார்ப்போம், கண்ணாடியில் திரவ வெப்பமானிட, சரியா, கண்ணாடியில் திரவ வெப்பமானிட உணர்திறனை நான் கூட்டணும் என்றால் அவரோட ஆரம்ப கனவளவு அல்லது இந்த ஆரம்ப கனவளவுன்றதை விட இந்த குமிழின் கனவளவு நான் கூட்டணும். விரிகை திறன் கூடின பதார்த்தத்தை பயன்படுத்தணும். நுண்துளையின குறுக்கோட்டு பரப்பை குறைக்கணும். சரியா? அடுத்தது செம்மை. நான் நேரத்தோட காய்ச்சிறேன், செம்மை காய்ச்சிறேன். அப்போ செம்மை அக்யூரசி. அப்போ என்ன செய்யணும், அவர் இருக்கிற வெப்பநிலையை அதே வெப்பநிலையை வாசிக்கணும். அப்படி வாசிக்கணும் என்றால், அப்படி வாசிக்க இயலாது. அப்படி வாசிக்கணும் என்றால் அவர் வந்து கூடின வெப்பத்தை வாங்கக்கூடாது, பதார்த்தத்தை கூடின வெப்பத்தை வாங்கக்கூடாது. அதுக்கு நான் என்ன சொன்னேன், அங்கே நான் பயன்படுத்துகிற அந்த உள்ளுக்கு நான் பயன்படுத்துகிற அந்த பதார்த்தத்தை திணிவை குறைக்க வேண்டி இருக்கும். அப்போ உள்ளுக்கும் இங்கே பாருங்கள், இதன்படி செம்மையை நான் உணர்திறனை கூட்டணும் என்றால் கூடின கனவளவை பயன்படுத்தணும் என்றால் கூடின ரசம் தேவை. இப்போ கூடின ரசத்தில் திணிவை நான் பயன்படுத்த வேண்டியிருக்கும். ஆனால் செம்மையை கூட்டணுமெண்டா, பிள்ளைகள் செம்மையை கூட்டணுமென்றால் நான் இங்கே பயன்படுத்துகிற ரசத்திர திணிவை குறைக்கணும். அதாவது வியை குறைக்க வேண்டி இருக்கும். இந்த வியை குறைக்கணும். இந்த வின்றது உண்மையில் பிள்ளைகள் நம்ம இந்த குமிழ்ந்த கனவளவு அல்லது உள்ளுக்கு இருக்கிற ரசத்திர திணிவு ஏதோ உண்டு. செம்மையை குறைக்கணும், என்ன செய்யணும், இதை குறைக்கணும். அடுத்தது தன்வெப்ப கொள்ளளவு குறைக்கணும். Q7 MCTட்டால் நான் எம்ஏயும் குறைக்கணும். அதே மாதிரி குறைஞ்ச தன்வெப்ப கொள்ளளவு பதார்த்தத்தை பயன்படுத்த வேண்டி இருக்கும். அப்போ இது நமக்கு அடிக்கடி கேட்பாங்க. கண்ணாடியில் திரவ வெப்பமானில உணர்திறனை கூட்டத்துக்கு நான் என்ன செய்யலாம் என்றால், குமிழ்ந்த கனவளவை கூட்டலாம், விரிகை திறன் கூடின திரவத்தை பயன்படுத்தலாம், அதில் நுண்துளையிட குறுக்கோட்டை குறைக்கலாம். செம்மையை கூட்டணுமானால் கனவளவை குறைக்கணும், தன்வெப்ப கொள்ளளவை குறைக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், ரசத்திர கனவளவை கூட்டினா செம்மை கூடும், ஆனால் உணர்திறன் கூடும். ஆனால் குறைச்சாதான் செம்மை கூடும். எனக்கு செம்மை கூட வேணும்னா கனவளவை குறைக்கணும். எனக்கு உணர்திறன் கூட வேணும்னால் கனவளவு. நான் தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு வெப்பமானிக்கு என்னென்ன இயல்புகள் இருந்தால் நல்ல பண்ணுறது எல்லாத்தையும் ஒரு இடத்துல எடுக்கலாம். கனவளவை குறைஞ்சா செம்மை கூடும், கனவளவு கூடினா உணர்திறன் கூடும், செம்மை குறைஞ்சிடும். அப்போ எனக்கு ரெண்டு முறை அளவுக்கு வேணும் என்றால், செம்மையாகவும் இருக்கணும் ஒரு அளவுக்கு, கொஞ்சம் உணர்திறனாகவும் இருக்கணும் வேண்டாம், நான் என்ன செய்யலாம் என்றால் ஒரு ரெண்டுக்கும் பொதுவில் ஒரு கணக்கான ஒரு ரெண்டுக்கும் பொதுவான ஒரு கனவளவை தெரிவு செய்வேன். சரிதானே? செம்மை. அடுத்தது இப்போ பாருங்கள், சரியா பிள்ளைகள்? அப்போ நம்ம முக்கியமான விஷயமோடும் கதைச்சிட்டோம். இப்போ கண்ணாடியில் திரவ வெப்பமானில் இவ்வளோ தான், இதுக்கு மேலே இல்லை, இவ்வளோ தான். இந்த உணர்திறன் செம்மை இதுகளை வச்சு தான் கேள்வி கேட்பாங்க. அடுத்தது அனுகூலங்கள்.
இந்த கண்ணாடியில் திரவ வெப்பமானி அல்லது இரச வெப்பமானி அனுகூலங்கள். இப்போ நம்ம ஏன் இது அனுகூலம் வேண்டாம், இப்போ நம்ம அன்றாட பாவனைக்கு இது ஒரு நல்லது. ஏன்னா நம்ம வளமையாக நம்ம தேவைகளுக்கு நமக்கு தேவைப்படல, இப்போ நம்ம லெப்பில் நம்ம அன்றாட தேவைகள் வெப்பநிலை கணிக்க இது மிகச்சிறந்ததாக இருக்கும். சரியா? அடுத்தது நீங்கள் எழுதிக்கொள்ளுங்க, இதை நீங்கள் நோட்ஸை எழுதிக்கொள்ளுங்க. இவருடைய அனுகூலங்கள் என்று போட்டு எழுதிக்கொள்ளுங்க. நேரடி வாசிப்பு, முதலாவது நேரடி வாசிப்பு. ஏன் இதில் அளவு கோடி இடப்பட்டிருக்கும், நம்ம என்ன செய்யும் அதை பார்த்து என்ன செய்யும் வாசிப்படுத்திக் கொள்வோம். சரியா? முதலாவது அனுகூலங்களை நேரடி வாசிப்பு. அடுத்தது கைக்கடக்கமானது, அதை நான் சொன்னேன், இது நம்ம கைக்கடக்கமானது நம்ம பாவிக்கலாம். மரம் என்ன செய்யலாம், பாக்கெட்டில் போட்டு கொண்டு போகலாம். கைக்கடக்கமானது சின்னதாக இருக்கும், கையாளுறது லேசாக இருக்கும். அப்போ நீங்கள் ரெண்டாவது கைக்கடக்கமானது அல்லது கையாளுவது இலக்கென்று போட்டுக்கொள்ளுங்க. மூன்றாவது சாதாரண தேவைக்கு போதுமான வீச்சு. நம்ம அன்றாட நம்மளோட செயற்பாடுகளுக்கு இது போதும். இப்போ நாம் உண்மையிலே இயற்கையில் நம்மளோட பயன்பாட்டில் நம்ம குறைஞ்சது 0.5 கூடினா 100 இதுக்குள்ளே தானே என்ன செய்வோம், நம்ம கையால் போகிறோம். அதுக்குள்ளுக்கு இந்த வீச்சனை தாராளமாக போதும். அப்போ அன்றாட பயன்பாட்டுக்கு இது ஒரு சிறந்தது. அடுத்தது பிரதிகூலம் என்னென்றால் ஆறுதலான தொழிற்பாடு. சரியா? எழுதிக்கொள்ளுங்களா, இதை எழுதிக்கொள்ளுங்க, நான் எழுதிவிடலை. ஆறுதலான தொழிற்பாடு, அதாவது ஸ்லோவாக தொழிற்படும். அப்போ வேகமாக மாறக்கூடிய வெப்பநிலைகளை இவரை வச்சுக்கணும் அளக்க இயலாது, அதான் அதில் பிரச்சனை. சரியா? வேகமாக மாறக்கூடிய வெப்பநிலை அளக்க இயலாது. ரெண்டாவது இவரை வச்சுக்கொண்டு நான் ஆரம்பத்தில் புள்ளி பொருட்கள், ஒரு புள்ளிகளோட வெப்பநிலை அளக்க இயலாது. அதே மாதிரி ஒரு சிறிய திரவத்துளி, சின்ன திரவ அல்லது சின்ன பொருட்களோட வெப்பநிலையை இவரை வச்சுக்கொண்டு அளக்க இயலாது. ஏன்னா இவரை கும்பலை கொண்டு போய் நம்ம அதில் வைக்க இயலாது. ஒரு திரவத்துளியில் நம்ம கொண்டு வச்சோம்னா என்ன செய்யும், திரவம் அப்படியே ஒட்டி பிடிச்சிடும். ஒட்டி பிடிச்சா என்ன செய்யும், திரவத்தில் வெப்பநிலை அவ்வளோ மாறிடும். அல்லது நீங்கள் இப்படி யோசிக்கலாம், திரவத்திலிருந்து வெப்பநிலை ஒரு சின்ன ஒரு குறைந்த ஒரு திரவத்தை நாம் வைக்கிற நேரம் அந்த குறைஞ்ச திரவத்திலிருந்து கூடின வெப்பத்தை இவர் உறிஞ்சிடுவார். அப்போ அந்த பொருளை வெப்பநிலை நல்லாவே மாற்றிடும். விளங்கிட்டா? நல்லாவே மாற்றிடும். அப்போ சிறிய பொருட்கள், சிறிய கனவளவுகள் நம்ம என்ன செய்யலாம், அந்த பெரிய இந்த வெப்பமானி நம்ம பயன்படுத்தலாம். ஏன் இவர் ஒரு கணக்கான வெப்பத்தை உறிஞ்சி எடுக்கிறதால அந்த பொருளோட வெப்பநிலை நல்லா மாற்றிக்கொண்டோம். சரியா? அப்போ இதான் இவரோட பிரதிகூலங்கள். சரி, அப்படி இப்போ பாருங்க, இந்த கண்ணாடியில் திரவ வெப்பமானி. சரியா? கண்ணாடியில் திரவ வெப்பமானியில் இங்கே நாம் பயன்படுத்தப்படுற இந்த வெப்பமான பதார்த்தத்துக்கு அந்த பதார்த்தம் என்னென்ன இயல்புகளை கொண்டிருந்தால் நல்ல விரும்பக்கூடிய இயல்புகள். சரியா பிள்ளைகள்? விரும்பக்கூடிய இயல்பு நம்ம நேரத்தோட வெப்பமானிக்கு என்னென்ன இயல்புகள் இருந்தால் நல்லம் என்று பார்த்தோம். இப்போ இந்த கண்ணாடியில் திரவ வெப்பமானிக்கு என்னென்ன இயல்புகள் இருந்தால் நல்லம் என்று பார்க்க போகிறோம். நீங்கள் எழுதிக்கொள்ளுங்க இதை. முதலாவது சீரான விரிவுடையதாக இருத்தல். இல்லைங்களா? சீரான விரிவு. இப்போ நான் என்ன செய்யலாமென்றால் இந்த வெப்பநிலை நான் 1, 2, 3 என்று கூடிக்கொண்டு போகிற நேரம் இதில் இரச மட்டமும் கொஞ்சமாக சீராக கூடிக்கொண்டு போகும் என்றால் எனக்கு இந்த வெப்பநிலை அளவிடுறது லேசாக இருக்கும், அல்லது இதில் அளவிடு என்பது சீராக இருக்கும். அப்போ முதலாவது இந்த கண்ணாடியில் திரவ வெப்பமானிகளுக்கு விரும்பப்படக்கூடிய இயல்புகளை முதலாவது சீரான விரிவுடையதாக இருக்க வேண்டும். நீங்கள் பிரேக் எடுக்க வேணும்னு எழுதிக்கொள்ளுங்க. ஏகபரிமாண அளவு திட்டம், அளவு கிடைக்கும் நமக்கு. ஒரு 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 ஏகபரிமாணமாக ஒரு அளவு திட்டம் ஒன்று கிடைக்கும். சரியா? ரெண்டாவது எழுதிக்கொள்ளுங்க, கூடிய விரிகை திறன் உள்ளதாக இருக்கணும். இந்த கேமான்றது கூடவாக இருக்கணும். பிள்ளை இங்கே பாருங்கள், இந்த கேமான்றது கூடவாக இருந்தால் எனக்கு உணர்திறன் கூட்டிக்கொள்ளலாம். சரியா? கேமாக கூட்டிக்கொள்ளணும். அடுத்தது தன்வெப்ப கொள்ளலை விரிக்கணும். தன்வெப்ப கொள்ளலை குறைவாக இருக்கணும். தன்வெப்ப கொள்ளலை குறையாக இருந்தால் என்ன செய்யும் பிள்ளை, செம்மையை நான் கூட்டிக்கொள்ளலாம். அடுத்தது தாழ் உரைநிலை, உயர் கொதிநிலை. இப்போ இந்த வீச்சுன்றது பிள்ளைகள் இது குறைய இருக்கணும், இது கூட இருக்கணும். அப்படி இருந்தால் என்ன செய்யும், எனக்கு நான் பயன்படுத்தக்கூடிய வீச்சுன்றது கூடிக்கொள்ளும். அப்போ நாலாவது தாழ் உரைநிலையும் உயர்ந்த கொதிநிலையும். அஞ்சாவது எளிதிற்கடத்தியாக இருக்கணும். சரி, எளிதிற்கடத்தியாக இருக்கணும். உண்மையில் இங்கே பாருங்கள், நான் பயன்படுத்தப்படுற பதார்த்தமானது ஒரு எளிதிற்கடத்தியாக இருக்கணும். ஏனென்றால் இங்கே இருக்கிற வெப்பம் இந்த கண்ணாடிக்குள்ளுக்கு இந்த ரசத்துக்கு உள்ளுக்கு போனோடனே இந்த ரசத்தோட தொடுகையில் இருக்கிற மூலக்கூறுகள் தான் முதலாவது வெப்பத்தை வாங்கி என்ன செய்யணும், இந்த குமிழ் முழுக்கிற வெப்பத்தை கொடுக்கணுமே பிள்ளைகள். அதே வெப்பநிலைக்கு வரணுமே. அப்படி வரணும் என்றால் அது குயிக்காக செயற்படணும் என்றால் வார வெப்பம் அழுத்தம் குயிக்காக எல்லாத்தையும் பரப்பணும். எல்லா இடத்தும் குயிக்காக அனுப்பணும் என்றால் ஒரு நல்ல ஒரு கடத்தியாக இருக்கணும். நல்ல ஒரு கடத்தியாக இருக்கணும். சரியா?
அப்போ எளிதில் கடத்தியாக இருக்கணும். அது ஏனென்றால் அப்போ தான் குயிக்காக நமக்கு என்ன செய்யும் ரீடிங் வரும். நீங்கள் வேணும்னா ப்ரெக்கெட்டில் எழுதி கொள்ளலாம் விரைவான வாசிப்பு பெறுவதற்கு. அடுத்து 6வது கண்ணாடியை நினைக்கக்கூடாது. சரி, கண்ணாடியை நினைக்கக்கூடாது. ஏனென்றால் இப்போ அந்த வெப்பமானியை நான் பயன்படுத்துகிறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு வெப்பநிலையை காட்டுது, வெப்பநிலையை காட்டுது. அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்னால் அந்த வெப்பமானியை வெளியில் எடுத்துட்டேன். அப்போ எந்த இடத்துல வெப்பநிலை காட்டுது அது என்ன செய்யும், அப்படி இறங்கி கொண்டு வர நேரம் அது கண்ணாடியை நினைக்கும் என்றால் அந்த கண்ணாடியில் என்ன செய்யும், நான் உள்ளுக்கு பயன்படுத்த திரவம் என்ன செய்யும், கொஞ்சம் ஒட்டி கொண்டு இருக்கும் கண்ணாடியில் மேற்பரப்பின் வழியே. அப்போ நான் திரும்ப இன்னும் ஒருக்கா பயன்படுத்தணும் என்றால் அந்த ஒட்டி கொண்டு இருக்கிற அவ்வளவும் வலிஞ்சு என்ன செய்யணும், கீழே இந்த கும்பலை வார வரைக்கும் நான் பார்த்து கொண்டு இருக்கணும். அப்போ நான் பயன்படுத்த திரவம் என்றது கண்ணாடியை நிலைக்காமல் இருந்தால் நான் என்ன செய்யலாம், குயிக்கான அடுத்ததுக்கு நான் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது ஒளி ஊடு போக விடக்கூடாது. நம்ம இங்கே பயன்படுத்துகிற திரவமானது ஒரு ஒளி ஊட புக விடக்கூடாமல் இருக்கணும். ஒளியை ஊடு போக விடக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யலாம், கண்ணால் பார்த்து என்ன செய்யலாம், ரசம் மட்டும் எங்கே நிற்கணும் கண்டுபிடிக்கலாம். இப்போ ரசம் பண்ணால் பிரச்சனை இல்லை. ஆல்கஹாலான நேரம் அதுக்கு டை பண்ணிப்பாங்க, சிவப்பு கலரில் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும் அது. சரி, அப்போ இவ்வளவும் இந்த கண்ணாடியில் திரவ வெப்பமானிக்கு இதுதான் நல்லம் என்று நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ இதில் நீங்கள் முக்கியமான விஷயம் ரச கும்பல்ட கனவுல உணவு கூட்டணுமாண்டா உணர்திறனை கூட்டலாம், இல்லை இது என்னது உணர்திறனை கூட்டலாம். கனவுல குறைச்ச என்ன செய்யலாம், செம்மையை கூட்டலாம். இப்போ உணர்திறன்றதுக்கு இன்னொரு சொல் பயன்படுத்துவாங்க, புலன் கூர்மை. அதையும் நீங்கள் என்ன செய்யணும், நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உணர்திறனை ப்ரெக்கெட்டுக்குள்ளே புலன் கூர்மையை வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அப்போ இவ்வளவு தான் கண்ணாடியில் திரவ வெப்பமான சம்பந்தமான விஷயங்கள். இப்போ கேள்விகள் எல்லாம் இதுக்குள்ளே தான் பிள்ளை வரப்போகுது, வேறு ஒன்றுமே இல்லை. சரியா? இப்போ இவ்வளோதை நீங்கள் கொஞ்சம் ஒரு சம்மரியாக வச்சுக்கணுன்னா உங்களுக்கு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ இதில் நீங்கள் இதை பாருங்கள், இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா சரி, இது ரெண்டும் முக்கியமான விஷயங்கள். சரியா? சரி, எவ்வளோ அடுத்தது வெப்ப இணை வெப்பமானிகள். சரியா? வெப்ப இணை வெப்பமானிகள் இது எப்படி நல்லா கவனிங்க. 2 உலோக கம்பிகள், 2 வேறு வேறு உலோகங்கள். உதாரணமாக இப்படி ஒரு உலோக கம்பி, அடுத்தது இப்படி ஒரு உலோக கம்பி. அதை என்ன செய்கிறாங்க, எடுத்து அது 2 முனைகளை என்ன செய்கிறாங்க ஒன்றா ஜாயின் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு சரியா, 2ஐயும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு மில்லி வோல்ட் மானி, ஒரு மில்லி வோல்ட் மானி, இதான் வெப்ப இணை. ஒரு 2 கம்பி தூண்டு, 2 வித்தியாசமான உலோக கம்பி தூண்டு. அதில் ஒரு கம்பியில் ஒரு மில்லி வோல்ட் மானி அல்லது மில்லி ஆம்பியர் மானி. இப்போ என்ன செய்வாங்கன்றால் இதான் என்னது வெப்ப இணை. இப்போ இதில் 2 சந்திகள், இது ஒரு சந்தி, இது ஒரு சந்தி, குளிர் சந்தி, அப்படி இப்படி சொல்லுவாங்க, நமக்கு தேவையில்லை. 2 சந்தி. இதில் நம்ம ஒரு சந்தி என்ன செய்யறோம், இதில் ஒரு திரவம், இதில் ஒரு திரவம். இப்போ இதில் வெப்பநிலை ஒரு θ1, இதில் ஒரு θ2. இப்போ என்ன நடக்குதுன்றா பிள்ளைகள், 2 உலோக கம்பிகளை சந்தியை நான் இப்படி இணைச்சிட்டு அது 2ஐயும் நான் வேறு வேறு வெப்பநிலைகள் அந்த சந்திகளை வைக்கிற நேரம் இந்த சந்திகளுக்கு குறுக்கே என்ன செய்யும் என்றால் ஒரு மின் இயக்க விசை ஒன்று தூண்டப்படுமாம். அது ஏனென்றால் அதுக்கு ஒரு விளைவுன்னு சொல்லுவாங்க, வெப்ப மின் விளைவு. அது நமக்கு தேவையில்லை. வேறு வேறு வெப்பநிலைகள், 2 சந்திகளை வேறு வேறு வெப்பநிலைகளில் வைக்கிற நேரம் அந்த சந்திகளுக்கு இடையே ஒரு மின் இயக்க விசை ஒன்று தூண்டப்படும். அந்த மின் இயக்க விசையின் காரணமாக என்ன செய்யலாம் பிள்ளை, இது ஒரு மின்னோட்டம் ஒன்று விடலாம். மின் இயக்க விசை வோல்டேஜ் தானே, அந்த மின் இயக்க விசை மிக மிக சின்னது, ஒரு மில்லி வோல்ட் கணக்கில் இருக்கும். இப்போ அதை அளக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும், ஒரு மில்லி வோல்ட் மானியை இங்கே அணைச்சிருக்கிறோம். இதுதான் கன்செப்ட். உண்மையில் இந்த மில்லி வோல்ட் மானின்றது எதை அளக்க போகுது என்றால் இந்த 2 வெப்பநிலைகளுக்கும் இடையிலான வெப்பநிலை வித்தியாசத்தை, டெல்டா டீட்டாவை. இப்போ இந்த டெல்டா டீட்டாவுக்கு ஏற்ற மாதிரி தானே என்ன செய்யும், இந்த மில்லி வோல்ட் மானியில் மின் இயக்க விசை ஒன்று தூண்டப்படும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ரீடிங்கை காட்ட போகுது. அப்போ இதில் நமக்கு ஒரு பதார்த்தத்தில் இப்போ நம்ம ஒரு பதார்த்த வெப்பநிலை அளக்க போகிறோம். இப்போ 2 வச்சு ஒப்பிட போகிறல தானே, ஏதோ ஒரு பதார்த்தத்தை வெப்பநிலை. அப்படி ஒரு பதார்த்தத்தை வெப்பநிலை நமக்கு தேவைன்றால் இது 2ல் ஒரு வெப்பநிலைக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இது தெரியுமென்னா தான் நான் என்ன செய்யலாம், இதை கண்டுபிடிக்கலாம். அதுக்காக நான் இதை நான் தெரிஞ்ச வெப்பநிலை வச்சுக்கொள்வேன். அதுக்கு நான் பொதுவாக வைக்கிறது ஒரு உருகிற பனிக்கட்டி. உருகிற பனிக்கட்டி தெரியும், 0°C இருக்கும்.
அப்போ ஒரு முனையை நான் உருகுற பனிக்கடியில் வச்சு மற்ற முனையை எனக்கு எந்த பொருளோட வெப்பநிலை வேணுமோ அந்த பொருளை கொண்டு போய் வைப்பேன். உண்மையிலே இது ரெண்டும் ஒரு கம்பி தூண்டும், கம்பி தான், மெல்லிய கம்பி, அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி வச்சுருப்பேன். இதுதான் வெப்பநிலைன்றது. சரியா பிள்ளை? அப்போ இதில் மிக முக்கியமான அனுகூலம்ன்றது புள்ளி பொருட்களில் வெப்பநிலை அளக்கலாம். இப்போ அது இரச வெப்பமானி வச்சுன்னு அளக்க இயலாது. சரியா? இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இதில் 2 உலோக கம்பி தானே, அது என்ன உலோகமாக இருக்கலாம்? இப்போ சில நம்ம ரிசோர்ஸ் புக்கில் சில விஷயங்கள் தந்திருக்கிறாங்க. செப்பு இரும்பு அல்லது நிக்கல் நிக்ரோம், நமக்கு அதெல்லாம் கேட்க போகல. ஆனால் வேறுபட்ட 2 உலோகங்கள், அதில் சந்திகள். சரியா? இப்போ இதில் வீச்சுன்றது பிள்ளைகள், இதில் அனுகூலத்தை பாருங்கள், இதில் வீச்சு கூட. சரியா? இதில் வீச்சுன்றது வீச்சு கூட. நாம் முன்னுக்கு இரசவெப்பமால நாம் ஒரு விஷயம் நாம் கதைக்கணும். என்னென்னா பிள்ளை, அந்த இந்த வெப்பமானியை நான் சொன்னேன், அதில் என்னது அன்றாட யூஸுக்கு தான் நாம் பயன்படுத்தலாம். மாறாக கூடின வெப்பநிலைகள், ஒரு சுவாலையிட வெப்பநிலை அல்லது என்னது கூடின வெப்பநிலைகள் இருந்தானே பிள்ளை, என்ன சொல்கிறது, அந்த சுவாலைகள வெப்பநிலை, அணு உலைகளோட வெப்பநிலை என்ன செய்யலாம், அதை கொண்டு அளக்க இயலாது கூடின வெப்பநிலை. ஆனால் இவரோட இங்கே பாருங்கள், இவரோட வீச்சு கூட. அதே மாதிரி இவரில் அந்த உலைகளில் வெப்பநிலையில் என்ன செய்யலாம், அளக்கலாம். வெப்பமானியை கொண்டு போய் என்ன செய்யலாம்னா, அந்த வெப்பமானியை நம்ம ஒரு பன்சன் சுவாலையில் வச்சு என்ன செய்யலாம்னா, கையை வச்சு பிடிக்கலாம், ஒன்று வெடிச்சிடும் அது. ஆனால் இவர் அப்படி இல்லை, இது கம்பி துணி தானே பிள்ளைகள். நம்ம கம்பி என்ன ஒரு பலகையில் கட்டி என்ன செய்யலாம், நெட்டி பிடிக்கலாம். அந்த உலோகங்கள் உருகாத வரைக்கும் நாம் என்ன செய்யலாம், வாசி படுக்கலாம். சரியா? அப்போ இதில் அனுகூலம், மிக முக்கியமான அனுகூலம் என்னென்றால் புள்ளி பொருட்களில் வெப்பநிலை அளக்கலாம். சரியா? அடுத்தது இவர்கிட்ட வீச்சு கூட. இப்போ இதில் தேவையான விஷயத்தை மட்டும்தான் நான் என்ன செய்கிறேன், கதைக்கிறேன். இதில் மின் இயக்க இதில் வெப்பமான இயல்புன்றது இதில் தூண்டப்படுற மின் இயக்க விசை. அதில் குறித்த திரிவு ரசத்தின் கனவளவு, இதில் மின் இயக்க விசை. அப்போ இதில் அனுகூலங்க பாருங்கள் பிள்ளைகள், இதை நம்ம என்ன செய்யலாம், இலகுவாக உருவாக்கலாம். இது நாமளே உருவாக்கலாம். ஒரு 2 வேறு உலோக கம்பிகள், செம்பு, அடுத்து இரும்பு கம்பி தூள் எடுத்தோமா, 2 முனைகளையும் இணைச்சிட்டோம், அதில் ஒரு மில்லி வோல்ட் மானி இணைச்சம் பண்ணால் நமக்கு ரெடி. அப்போ இலகுவாக உருவாக்கலாம். இதில் அடுத்த பிரயோகம் என்ன செய்யும் என்னென்ன பிள்ளைகள், விரைவாக மாறுற வெப்பநிலை இறக்கலாம். நான் ஆரம்பத்தில் கதைச்சேன், விரைவாக மாறும் வெப்பநிலையை அளக்கலாம். நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னால் குயிக்காக என்ன செய்யும், இதில் காட்டி திரும்பத்தால் என்ன செய்யலாம், விரைவாக மாறுற வெப்பநிலை அளந்து கொள்ளலாம். அடுத்தது மிகச்சிறிய பொருட்களோட வெப்பநிலை அளக்கலாம். இதை எழுதி கொள்ளுங்க, நான் சொல்ல எழுதி கொள்ளுங்க. 3வது, மிகச்சிறிய பொருட்களோட வெப்பநிலை அளந்து கொள்ளலாம். மிகச்சிறிய பொருட்கள் என்றால் சிறிய மேற்பரப்புகள் அல்லது சிறிய திரவ துளிகளை என்ன செய்யலாம், அதில் வெப்பநிலை அளந்து கொள்ளலாம். இப்போ இதில் பிரதிகூலம் என்னென்றால் பிள்ளைகள், பிரதிகூலம் என்னென்றால் இப்போ இது 2க்கு குறுக்க வார அழுத்த வேறுபாடு தான் நம்ம வச்சு கொண்டு தான் நம்ம வெப்பநிலையை கணிக்க போகிறோம். உண்மையில் அழுத்தங்களை அளக்கிறதுக்கு வோல்ட்மானியை விட அழுத்தமானி மிகச்சிறந்தது. அழுத்தமானி எலக்ட்ரிக்ஸில் படிப்போம். அப்போ இந்த இடத்துல நாம் ஒரு திருத்தமான நல்ல ஒரு வாசிப்பு, திருத்தமான நாம் ஒரு பெருமானத்தை வெப்பநிலையை திருத்தமாக அளக்கணும் என்றால் இந்த இடத்துல நாம் என்ன செய்யணும், ஒரு அழுத்தமானி சுற்று. அது ஒரு இப்படி சின்ன ஒரு டிவைஸ் இல்லை, அது ஒரு சுற்று. அதை வச்சு கொண்டு நாம் அதில் வழுக்கும் தொகையடிக்கும், அதை வச்சு என்ன செய்யணும், கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். எங்களுக்கு என்ன செய்யலாம்னா, இதையும் அழுத்தமானியும் சேர்த்து என்ன செய்யலாம், கேள்வி வரலாம். அப்படி கேள்வி வந்திருக்குது, வெப்பநிலையையும் அழுத்தமானியையும் வச்சுக்கொண்டு. சரியா பிள்ளை? அப்போ இதில் ஒரு திருத்தமான, இப்போ இதில் பிரதிகூலம் என்றால் ஒரு திருத்தமான வாசிப்படுக்கணும் என்றால் இந்த இடத்துல அழுத்தமான சுற்று தேவைப்படும். இப்போ அழுத்தமான சுற்றை வச்சுக்கொண்டு வாசிப்படுக்க அது ஒரு கஷ்டமான வேலை, அதை நம்ம வச்சு கூட நேரம் தேவைப்படும். சரியா? அப்போ பிரதிகூலத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். செம்மைக்கு நாம் என்ன செய்யணும், அழுத்தமானி உபயோகிக்க வேண்டி இருக்கும். அடுத்தது இதில் நாம் ஒரு தெரிஞ்ச ஒரு வெப்பநிலையாக பூச்சியை பாய்ச்சி பனிக்கட்டியை நம்ம தெரிவு செய்வோம். அப்போ ஒரு குயிக்காக எனக்கு ஒரு இடத்துல ஒரு வெப்பநிலையை தேவைப்படுற நேரம் நான் அந்த இடத்துல பூச்சியை பாய் பனிக்கட்டியை தேடிக்கொண்டு இருக்கலாம் போகும். அது ஒரு சிரமமாக இருக்கும். அடுத்தது இவரில் என்ன பிரச்சனை என்றால், இவர் மில்லி வோல்ட் மாதிரி தானே, சின்ன வித்தியாசத்துக்கு இந்த டெல்டா டீட்டா குறைவாக இருக்கிற நேரம் இவர் அவ்வளவுக்கு உணர்திறன் குறைவாக தான் இருப்பார். சென்சிட்டிவ் குறைவு, சென்சிட்டிவ் குறைவு, சின்ன வெப்பநிலை வித்தியாசங்களுக்கு உணர்திறன் குறைவாக இருப்பார். சரியா? அப்போ இவ்வளோ தான் இதுக்குள்ளே வரப்போகிற என்னது வெப்ப இணை சம்மந்தமாக வாரது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் மில்லி வோல்ட் மானி பயன்படுத்தலாம் அல்லது மில்லி ஆம்பியர் மானி பயன்படுத்தலாம்.
உங்களுக்கு திருத்தமாக வேணுமென்றால் நீங்கள் அழுத்தமான சுற்று தெரிவு செய்வீங்க. சரியா பிள்ளை? அடுத்தது வெப்பத்தடை செய்கள். இப்போ இதோட முடியுது வெப்பத்தடை செய்கள். வெப்பத்தடை செய்கள் சரியா? வெப்பத்தடை செய்கள்ன்றது இதில் ஒரு குறைக்கடத்தி பதார்த்தங்களால் ஆக்கப்படுறது. நம்ம ஒரு தடைகள் மாதிரி கொள்ளைகள் மாதிரி இது ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வேணும்னா நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஒரு தடை கிட்டத்தட்ட ஒரு தடைகள் மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் சின்ன ஒரு சப்பையாக இருக்கும். சரியா? இப்போ அதில் நாங்கள் பயன்படுத்துகிறது என்னது குறைக்கடத்தி பதார்த்தங்களால் ஆக்கப்பட்டது. இப்போ இதில் 2 கம்பித்துணை மாதிரி அதில் குறைக்கடத்தி பதார்த்தங்களாக பயன்படுத்தப்படும். அதில் நம்ம பயன்படுத்துகிற வெப்பமான இயல்புன்றது மின்தடை. மின்தடை இப்போ இதில் மின்னியக்க விஷயம் மாதிரி அதில் நாம் பயன்படும் தடை. அப்போ உண்மையில் நம்ம தடையின்றி நாம் எழுதுறதை விட மின்தடைன்னு எழுதணும். நம்ம நம்ம தலை விளையில் தடைன்னு கதைப்போம் தானே. அப்போ நம்ம தடைன்றதை விட மின்தடைன்றது ஒரு சிறந்ததாக இருக்கும். அப்போ அதில் பொறுத்த மட்டும் நம்ம பயன்படுத்துகிறது வெப்பமான இயல்பு மின்தடை. ஆனால் இவருக்கு உணர்திறன் கூடவா இருக்கும். ஆனால் செம்மை அந்தளவுக்கு இல்லை. செம்மை அவ்வளவுக்கு இல்லை இல்லைங்கட்டா. நீங்கள் வெப்பத்தடை செய்யலை பொறுத்த மட்டும் அதில் வெப்பமான இயல்பு என்னது, அதில் உணர்திறன் என்ன செய்யும் கொஞ்சம் கூடவா இருக்கும். ஆனால் செம்மை அந்தளவுக்கு இல்லை. இவரில் சிறிய வெப்பநிலை வீச்சுக்கு கொஞ்சம் உணர்திறன் குறைவு. இவ்வளவு தான் வெப்பமான சம்மந்தமான விஷயம். இப்போ இதை வச்சு கொண்டு நம்ம இருக்கிற கேள்வி எல்லாம் செஞ்சு முடிக்கலாம். அதில் நிறைய கேள்விகள் இருக்குது. நம்ம என்ன செய்வோம், டைம் கூட போயிட்டுன்றதால நம்ம அடுத்த கிளாஸில் என்ன செய்வோம் கேள்விகள் அவ்வளோத்தையும் செஞ்சு முடிப்போம். சரியா?